அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஏஎம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புல இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு வாரத்திற்கான வகுப்புகள் முடிஞ்சது. அதில் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் பார்த்தோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வார கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி போன வார கிளாஸஸோட கொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியலை போல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் மோஸ்ட்லி டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போல்டு பண்ணி கண்டென்ட்டை கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை தான் டைரெக்டாக கொண்டாந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே உங்களுக்கு எனேபிளாக நான் ஓரளவு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பாதி கொஸ்டின் நம்ம வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ மோஸ்ட்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் கொண்டாந்து கொஸ்டின் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா அந்த 100 கொஸ்டினையும் 4 ஆன்சரை ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கே ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தியரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துடுறோம்ல. சரிங்களா? ஸோ பிரித்தெழுதுக பார்க்கும்போது புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடுறோம். ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சருக்கு ஸோ மேலே நம்ம தியரியை பார்த்துட்டு தான் கொஸ்டின்ஸ்க்கு போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-25 கொஸ்டினை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ஆன்சர்ஸை சொல்லிடுறோம். ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸாக ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ 100 கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணிட்டு போகும்போது நமக்கு டைம் அப்படிங்கிறது எக்ஸஸாக ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்கு மேலே ஒரு டாபிக் மேலேயே இழுத்துட்டு போயிடும். இல்லை எங்களுக்கு 10 கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்னா சொல்லுங்கள். ஒரு டாப்பிக்லையும் ஒரு 10 கொஸ்டினை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய எடுத்து கொண்டாந்து வைக்கிறோம். ஸோ அது வந்துட்டு என்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ டைம் நமக்கு அதிகமாகிடும். ஸோ அதனால தான் பேசிக்காக ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸை நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டாப்பிக்கில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துருக்கோம். இந்த சந்திப்பிழை டாபிக் பார்க்கும்போதே கீழே இருக்கக்கூடிய இந்த எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ சந்திப்பிழை ஒற்றுப்பிழை ஒன்றும் 2 டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒற்று அப்படிங்கிறதும் மெய்யெழுத்து தான். சந்தி அப்படிங்கிறதும் என்னக்கூடியது 2 எழுத்துக்கள் சேரும்போது கிடைக்கக்கூடிய பிழைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இணை எழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் பார்த்துருந்தோம். ஒருமை பன்மை பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ மயங்கொலிகளில் இருக்கக்கூடிய 8 எழுத்துக்கள் பார்த்து எழுத்து இலக்கணம் முடிஞ்சிருந்தது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல் இலக்கணத்தோட பேசிக்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் ஆகிருக்காது. ஜஸ்ட் அது என்ன சொல்லிலக்கணத்துக்கு கீழே என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு கிளாஸஸ் தான். ஸோ அதுக்கு கீழே வரக்கூடிய டாபிக் பார்க்கும்போது அதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? ஸோ இதில் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று என்ன, வினையெச்சம் என்ன, பெயரெச்சம் என்ன. சரிங்களா? ஸோ வினையெச்சத்தோட வகைகள் பார்த்தோம். பெயரெச்சத்தோட வகைகள் பார்த்தோமா? தெரியநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரியநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைய கிளாஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகவும் 2 வினை சொற்களோட வேறுபாடுகள் என்னென்ன. சரிங்களா? ஸோ எதிர்ச்சொல்னா என்ன, நன்மை தீமை. சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 2 வினை சொற்களோட வேறுபாடு. ஸோ வினைச்சொல் அப்படின்னாலே என்ன, ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை. சரிங்களா? ஸோ 2 சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன, இந்த குறில் நெடிர் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோமா? ஸோ அதோட கண்டினியூஷனாகவும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் இருக்க போகுது. சரிங்களா? அயற்சொல் தமிழ் சொல். சரிங்களா? ஸோ வேற்றுமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்கள். சொல் இலக்கணம் பார்க்கலே பார்த்தோமா? வடச்சொல், நெக்ஸ்ட் திசை சொல். சரிங்களா? ஸோ தமிழில் வழங்கக்கூடிய வடமொழி சொற்கள் அல்லாத பிறமொழி சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திசை சொற்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வடமொழி சொல். அதில் தான் என்ன பார்த்தோம், தற்சமம்னு ஒன்று பார்த்தோம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். சரிங்களா? ஸோ தற்சமம் அப்படிங்கிறது வடமொழி சொல்ல அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து தமிழில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமம். சரிங்களா? ஸோ தற்பவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
வடமொழி சொல்லை எடுத்துட்டு வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்பவம். சரிங்களா? லக்ஷ்மி அப்படிங்கிறது வடமொழி சொல். அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம் நம்ம லக்குமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஏத்த மாதிரி எழுத்துலையும் அதோட உச்சரிப்புலையும் மாற்றம் சற்று வழங்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்பவம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைய கிளாஸுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியரா இருக்கும். சரிங்களா? ஸோ எதிர்ச்சொல்லை கண்டறிக. நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. சிலது டைரக்டா இருக்கும். சிலது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் கொடுத்து. ஸோ இந்த எதிர்ச்சொல்லில இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டைரக்ட் கொஸ்டின். சரியா? ஸோ டைரக்டாவே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். சரியா? ஸோ டைரக்டா இரவு அப்படின்னா என்ன, பகல். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டைரக்ட் கொஸ்டின்ஸா இடம்பெற்று வந்துடும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்டா வந்துடும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சொல்லு அதோட பொருள் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஸோ அந்த பொருளோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அள்ளும் பகலும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல அல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு. சரிங்களா? ஸோ அப்போ இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தா பகல். ஸோ இங்கே என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ரீசெண்டாக எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகி வருது. சரியா? நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இந்த பாடல்கள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பாடல்களை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது எதுக்காக அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. சரியா? இந்த சொல்லும் பொருளும் எங்க இருந்து வருதுன்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல திருக்குறள்ல இருந்து பாடல்கள்ல இருந்து மனப்பாட பாடல்கள்ல இருந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன அப்படின்னா அந்த பாடலோட சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த சொல்லும் பொருளோட சேர்த்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எதிர்ச்சொல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த என்ன அல் அப்படின்னா என்ன அப்படின்னா இரவுன்னு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் அதோட பொருள் என்ன பகல், அதோட எதிர்ச்சொல் என்ன பகல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சொல்லும் பொருளும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமாட்டி என்ன அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங்ஸ்ல ஒரு எதிர்ச்சொல்லை கண்டறிக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன பண்ணணும் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சாரி மேட்ச் த ஃபாலோவிங்கிறப்போ 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியணும். ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கூற்று காரணத்திலையும் கொண்டாந்து கேட்டு வைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரேம்ல என்ன பண்றாங்கன்னா எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு லெசன்ல இருந்தோம். சரியா? ஸோ சொல்லும் பொருளும் படிக்கணும். சில லெசன்ல டைரக்டாவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதிர்ச்சொல்லை எழுதுக நியூ புக்ஸ் ஓல்டு புக்ஸ் எல்லாத்துலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். சரியா? ஸோ அது இல்லாமல் என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல்ல எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சரியா? ஸோ நியூ புக்ஸ்ல ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கண முறைப்படி நம்ம அல்லேன் அல்லோம் அல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறையா இப்போ நான் இல்லை அவன் இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இந்த மாதிரி இலக்கண முறைப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா தன்மை பன்மை தன்மை முன்னிலை அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படர்க்கை. சரிங்களா? ஸோ தன்மை நான் முன்னிலை நீ படர்க்கை அவன் அவர்கள். சரிங்களா? ஸோ இது தன்மை முன்னிலை படர்க்கை. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒருமை பன்மை. ஒருமைனா என்ன ஒரே ஒரு ஆளு, பன்மை அப்படின்னா ஒன்றிற்கு மேற்பட்டவங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா எதிர்மறை சொற்கள் தன்மையில ஒருமையில இருக்கக்கூடிய எதிர்மறை சொல் நான் அல்லேன். நான் இல்லப்பா அந்த செயலை செய்தது நான் அல்லேன். சரிங்களா? ஒரு செயலை செஞ்சது நான் இல்லை அப்படின்னு சொல்றத இலக்கண முறைப்படி எதிர்மறை சொல்ல என்ன சொல்லுவோம் அல்லேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்லேன் நான்கிறதும் ஒருமை, அல்லேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருமை. சரிங்களா? பன்மையில நாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தது நாம். அப்போ என்னது பன்மை. ஸோ அல்லோம். சரிங்களா? ஸோ அல்லோம்ங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் ரீசெண்டாக ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் அல்லேன் இந்த வேர்டில் என்னென்ன இலக்கண விதிமுறைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருமை. சரிங்களா?
ஸோ என்ன அப்படின்னா சாரி நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை சரிங்களா. ஸோ தன்மை ஒருமை இந்த மாதிரி எந்த காலத்தில் வருது சரியா, இதில் பெயரெச்சம் வருதா வினையெச்சம் வருதா, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சென்டென்ஸில் வரும். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியும் லாஸ்ட் இயர் குரூப் 4ல் குரூப் 2லலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்மை, இந்த இடத்துல அல்லோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்மையை குறிப்பிடக்கூடியது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னிலை. ஸோ ஒருத்தவங்களை முன்மைப்படுத்தி காமிக்கிறது நீ நீவீர்லாம் முன்னிலைப்படுத்தி காமிக்கிறது. ஸோ இதில் ஒருமை நீ அல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமை, அல்லீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்மை சரிங்களா. ஸோ படற்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வகையான பால்கள்லையும் இடம்பெற்று வருது சரிங்களா. ஸோ ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால், பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான பால்களையும் குறிக்குது சரிங்களா. ஸோ அவன் ஆண்பால், அவள் பெண்பார், அவர் பலர்பால் சரிங்களா. அஃது ஒன்று அன்று சரிங்களா. ஸோ அஃதுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றன் பால், அவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலவின் பால் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா அவன் அல்லன், ஸோ என்ன ஆண்பாலை குறிக்குது, அவள் அல்லல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்பால் சரிங்களா. ஸோ பலர்பால் அப்படிங்கிறப்போ அவர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்றன் பால் அஃது அன்று சரிங்களா. ஸோ அஃது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று, ஸோ அன்றுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமை தான் சரியா. ஸோ அவை, ஸோ அவைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலவின் பால், அல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலவின் பால் சரிங்களா. ஸோ ஒன்று ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்பை சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறை சொற்கள், இது ஒரு பேசிக் சரிங்களா. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்குவோம் சரிங்களா. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அது வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து சரியா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸோட மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ அதில் கொடுத்துருக்கிற எதிர்ச்சொற்கள் சரிங்களா. ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக்ஸும். ஸோ அதில் இருந்து எடுத்த எதிர்ச்சொற்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மெட்டீரியலோட ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு விட்டு போயிடலாம் சரியா. ஸோ மிஸ்ஸை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே. ஸோ அப்போ என்ன இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் சரிங்களா. ஸோ மிஸ்ஸைனா என்ன மேலே, அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி, இதுக்கு தெரியும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறு தான் சரிங்களா. ஸோ தகவிலார் தக்கார், ஸோ தகவிலார் நமக்கு திருக்குறள் இருக்கும், தக்கார் தகவிலார் சரிங்களா, அவரவர் எச்சத்தார். ஸோ தகவிலார் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமற்றவர், தக்கார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒழுக்கமுடையவர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ மகளிர் பெண்களை குறிக்கக்கூடியது, ஸோ அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன ஆடவர். ஸோ கீழேயே பெண் ஆண் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் தான். சிறுவனோடது எதிர்பாலினம் சிறுமி, அரசனோட எதிர்பாலினம் அரசி, மாணவனோட எதிர்பாலினம் மாணவி, தோழியோட எதிர்பாலினம் தோழமை தோழன் சரிங்களா. ஸோ இளமை அப்படின்னா முதுமை சரியா. ஸோ இது டைரக்டா வரக்கூடியது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பொருள் கண்டுபிடிச்சு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இதில் ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 400 அரௌண்ட் இருக்குது சரியா. ஸோ 400 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தடவை ரீட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த 400ஐயும் நம்ம பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை ரீட் பண்ணிக்கிறங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ விடை தெரியவில்லை அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா இது நமக்கு ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் சரிங்களா. ஸோ சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாந்தம்னா என்ன அமைதியா இருக்குது சரிங்களா. சாந்த ஸ்வரூபம் அதாவது அமைதியோட வருவம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தம். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோபம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க சாந்தம்னா அமைதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏயை ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏல இருக்கிற ஆன்சர் எதிர்ச்சொல்ல கண்டெழுதுகளை மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல அதோட டைரக்ட் ஆன்சர்ஸ் என்னவோ அது இருக்கும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பியில் அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா. ஸோ ஏயிலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தம்னா அமைதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டினை படித்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சொல்லும் பொருளுமா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு போகாமல் ஸோ டைரெக்டாக சாந்தம்
சரிங்களா? என்பதன் அப்படின்றதோட கொஸ்டின் நிறுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அமைதின்னு போட்டு வீசிட்டு போயிருவோம். சரிங்களா? ஸோ கொஸ்டினை ஒரு தடவை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சரை பாருங்க. சரிங்களா? ஸோ சாந்தம் அப்படின்னா கோபம். அதோட மீனிங் அமைதி. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோபம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அருகுற என்பதோட எதிர்ச்சொல். ஸோ என்ன அருகுற அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடியது தான் என்ன அருகுற. ஸோ என்ன அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொலைவில். சரிங்களா? ஸோ அணுகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணுகுதல். ஸோ என்ன நெருங்கி போறது. அதோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல் விலகி போறல். சரிங்களா? அணுகுமுறை. ஸோ என்ன எப்படி கையாளணும் அப்படிங்கிறது. ஸோ என்ன நெருங்கி போறல் அப்படிங்கிறதா அணுகுதல். ஸோ அதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ச்சொல் விலகு. சரிங்களா? ஸோ உதித்த தோன்றுதல். அதோட எதிர்ச்சொல் என்ன மறைதல். சரிங்களா? சூரியன் உதித்தது. ஸோ உதிக்குதுன்னா என்ன வெளியில வருது. மறைகிறது அப்படின்னா என்ன மறைஞ்சு போறது. சரிங்களா? ஸோ உதித்த அப்படிங்கிறது எதிர்ச்சொல் மறைதல். ஸோ நெக்ஸ்ட் சோம்பல். சரிங்களா? ஸோ சுறுசுறுப்பு இதோட எதிர்ச்சொல். சரிங்களா? சோம்பேறித்தனமா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு தன்மையற்ற இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ எப்போ பார்த்தாலும் என்ன ஏதோ வந்துட்டு பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பல். அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுறுசுறுப்பு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவலர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்றுட்டு யாசகம் வேண்டுபவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவலர். ஸோ அதுக்கு அது எடுத்தது என்ன புரவலர் அப்படிங்கிறவங்க யாசகம் கொடுப்பவர். சரிங்களா? ஸோ கொடுக்கிறவங்க இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாங்குறவங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா எகெயின் ஒரு 4-5 தடவை ரிப்பீட் ஆகி இதே பிடிஎஃப்ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இரவலர் வேண்டுறவங்க, புரவலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கிறவங்க. சரிங்களா? ஸோ ஈதல். சரிங்களா? ஸோ ஈதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கிறது. ஸோ ஏற்றல் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்றல். சரிங்களா? ஸோ இளமை தெரியும். இளமையோட எதிர்ச்சொல் என்ன டைரக்டா இருக்கக்கூடியது முதுமை. சரிங்களா? ஸோ நீக்குதல் அப்படின்னா என்ன நம்மகிட்ட இருந்து போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீக்குதல். சரிங்களா? நீக்குதல் அப்படின்னா என்ன போகுதல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேர்த்தல். சரிங்களா? ஸோ இங்கே என்ன மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 4க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரியணும். ஸோ அணுகு எதிர்ச்சொல் என்ன விலகி போதல். சரிங்களா? அணுகுனா பக்கத்துல போய் அதாவது அணுகுதல் போறது. ஸோ விலகு அப்படிங்கிறது அதோட எதிர்ச்சொல். சரிங்களா? ஸோ ஐயம் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெளிவு. சரிங்களா? ஸோ பயம் ஐயம் நீக்கி தெளிவு கொள்றது. ஸோ நெக்ஸ்ட் ஊக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொய்மை. சரிங்களா? ஸோ உண்மை ஆப்போசிட் பொய். சரிங்களா? ஊக்கம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுறுசுறுப்பா இருக்க போறாங்க. ஸோ இது என்ன சோர்ந்து போய் இருக்க போறாங்க. சரிங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்து ஊக்கம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி என்ன சோர்வு. சரிங்களா? ஸோ இரவலர் புரவலர் மேலேயே பார்த்துட்டு வந்தோமா இந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருக்கு எகைன் 2-3 தடவை ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ படுகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளம். சரிங்களா? அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தா மேடு. சரியா? ஸோ என்ன பேலன்ஸ் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் 3 என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் இதோட எதிர்ச்சொல் என்ன இதோட எதிர்ச்சொல் என்ன உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 10 கொஸ்டினுக்கு நம்ம பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் பண்ணலாம். சரிங்களா? டைம் இருந்தது அப்படின்னா பண்ணலாம். இன்கேஸ் ஒரு வேளை வேறு கிளாஸஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீக்குதல். ஸோ என்னது போக்குதல். நீக்குதல் அப்படின்னா அதோட பொருள் என்ன நம்மகிட்ட இருந்து நீங்கி போகிறது. ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேர்த்தல். சரிங்களா? ஸோ அணுகு. ஸோ என்ன பக்கத்தில் அணுகி போகிறது. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தா விலகு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் காய் எதிர்ச்சொல் கனி. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ திருக்குறளை கொடுத்து ஒரு கோடை அடிக்கோடிட்டு கூட இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ காய் அப்படின்னா கனி. ஸோ எளிது. சரிங்களா? ஸோ எளிது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையான அரிது. ஸோ அதோட அரிது அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அரிது. சரியா? ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே கொஸ்டின் தான். அதோட ஆப்ஷன் பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ வேற வேற கொஸ்டின்ஸ்ல அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏயிலேயே அரிது இருக்கு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ஸ் ஒன்று தான். ஆனால் வேற வேற கொஸ்டின்ஸ்ல அப்படியே வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஒரு நியூ கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. ஸோ விடை தெரியவில்லை அப்படிங்கிற இ ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நியூ கொஸ்டின்ஸ் தான். டைரக்டா இதுனா இது அப்படிங்கிற ஆன்சர்ஸை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டு போனோம்னா அதுலேருந்து கூட எகெயின் 1 2 வந்துடலாம் சரியா. ஸோ ஊக்கம் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஊக்கம் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு சரிங்களா. ஐயம் தெளிவு. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல அப்படியே 4 பார்த்தோம். அது 4ஐயும் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனியாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தொன்மை என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா மிக தொன்மையான பழமையான சரிங்களா. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்போ புதுமையான சரிங்களா. ஸோ இதுக்கு எதிர்ச்சொல் படிக்கும் போதே அதோட பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கிறங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடுருவாக்கி சரிங்களா. ஸோ காட்டை என்ன பண்றாங்க உருவாக்குறாங்க. ஸோ அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன காட்டை அழிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடுருவாக்கி காட்டை உருவாக்குறாங்க. ஸோ எதிர்ச்சொல் என்ன உருவாக்குதல். அதோட ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் என்ன காடை அழித்தல் சரிங்களா. ஸோ போன கிளாஸில் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு படிக்கும் போது நானே மிஸ்டேக் ஆகி படித்தேன் சரிங்களா. கிளாஸ் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறேன் சாரி சரிங்களா. ஸோ காடுருவாக்கி இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடு அழித்து. ஸோ காட்டை அழிக்கிறது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சரியான எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரவலர் மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோமா. ஸோ எளிது அரிது சரிங்களா. ஸோ இரவலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறவலர். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்நியர் உறவினர் எளிது அரிது சரிங்களா. ஸோ ஈதல் கொடுத்தல் முதவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இது மூணுமே. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை தேர்ந்தெடுக. ஸோ என்ன இது ஒரு மெத்தடு. ஆல்ரெடி டைரக்டாக ஒன்று வந்துருச்சு சொல்லும் பொருளும் ஒன்று வந்துருச்சு மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் ஒன்று வந்துருச்சு. கீழே 4 கொடுத்துட்டு எது சரியா இருக்கு சரிங்களா. எதிர்ச்சொல் அமைந்த சரியான இதுவே என்ன பண்ணலாம் 3 சரியா கொடுத்துட்டு 1 தப்பா கொடுத்துட்டு எது தவறான சரிங்களா. நான் 100 கொஸ்டின்ல 2 படிக்கும் போது நானே கொஸ்டினை மாற்றி படிச்சுட்டு தான் கிளாஸுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு நம்மளும் பண்ணிடாம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எகெயின் என்ன பண்ணுறோம் ஒரு தடவை உங்ககிட்டயே 10 தடவை நானே சொல்கிறேன் தப்பாக படிச்சிடாதீங்கன்னு நானே தப்பாக தான் படிச்சுக்கிட்டு போகிறேன் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுங்க 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்தே நான் தப்பாக தான் படிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த லைனில் ஒரு தடவை அண்டர்லைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. இன்னைக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உதித்த என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. போன கிளாஸ்ல டைரக்டா நான் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டேன். ஸோ இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் நானே உஷாராகி கோடு போட ஆரம்பிச்சிட்டேன் சரியா. ஸோ உதித்த என்ற சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உதித்தல் அப்படின்னா என்ன தோன்றுதல் சரிங்களா. ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன மறைதல் சரியா. ஸோ இங்கே அதே கேட்டிருக்காங்க. மேலே என்ன கொஸ்டின் இருக்கு மேலே இருக்கிற கொஸ்டினும் அதே தான் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உதித்த என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உதித்த தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ மேலே ஆன்சர் சி இங்கே இருக்கிறதுக்கு ஆன்சர் என்ன வருது ஆப்ஷன் பி வருது சரிங்களா. ஸோ ஒரே கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படியே எகெயின் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு சரிங்களா. ஆப்ஷனை மட்டும் ஏபிசிடியை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதே கொஸ்டின்ஸ் அப்படியே இடம்பெற்றிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக சரிங்களா. எல் என்பதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லுனா பகல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன இரவு சரிங்களா. ஆப்ஷன் ஏயில் என்ன இருக்கு பகலே இருக்கா. ஸோ என்ன எப்போதுமே ஆப்ஷன் ஏயில் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுகளை டைரக்ட் ஆன்சர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அதோட எதிர்ச்சொல் இருக்கு சரிங்களா. ஸோ அணுகு ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அணுகுனா என்ன பண்றது அணுகுதல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விலகுதல் அப்படிங்கிறது சரியானது சரிங்களா. நெக்ஸ்ட் நீக்குதல். நீக்குதல் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்போ சேர்த்தலா இருக்கும் சரிங்களா. ஸோ நீக்குதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து தள்ளி வைக்கிறோம். ஸோ அதோட என்ன பண்ண போறோம் இப்போ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இசை என்பதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. இசைனா புகழ். நெக்ஸ்ட் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வசை சரிங்களா. நெக்ஸ்ட் தாழ்வு சரிங்களா. ஸோ தாழ்ந்து போறது இதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் உயர்வு சரிங்களா. ஸோ தாழ்வு அப்படின்னா தாழ்ந்து போறது உயர்வு அப்படின்னா மேலே உங்கி உயர்ந்து நிற்கிறது சரியா. நெக்ஸ்ட் ஐயம் இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆல்ரெடி மேலே நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்துட்டு தான் வந்தோம். தெளிவு, உண்மை, சரிங்களா? ஸோ வாய்மை, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, சரிங்களா? உண்மைனா என்ன, பொய்மை, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஊக்கம், இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு. அணுகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விலகு, சரிங்களா? ஸோ இதை ஏன் டைரக்டா வாச்சிட்டு போறேன்னா ஏற்கனவே இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இடும்பை, இடும்பைக்கும் இடும்பைப்படுவர் என்ன, துன்பத்திற்கும் துன்பம் கொடுப்போர். அப்ப இடுமைனா என்ன, துன்பம், சரிங்களா? திருக்குறள் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே திருக்குறள்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கா? ஸோ தக்கார் தகவிலார், சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடும்பைக்கும் இடும்பைப்படுவர். இனிய உளவாக மேலே ஒன்று பார்த்தோம், சரிங்களா? ஸோ அப்போ என்ன, திருக்குறள் பார்க்கையில சொல்லும் பொருளுமே நல்லா படிக்கணும், சரிங்களா? ஸோ இடும்பை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ துன்பம் இருக்குமே இந்த ஆன்சர்ல, இந்த ஆப்ஷன் சில இருக்கா, துன்பம். அதோட எதிர்ச்சொல் என்ன, இன்பம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சோம்பல், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம், சோம்பேறித்தனமா இருக்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சுறுசுறுப்பு, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இரு நிலம், ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய நிலம், டைரக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறிய நிலம், சரிங்களா? நெக்ஸ்ட் கல்லுண்டு, மேலே ஆல்ரெடி ஒன்று பார்த்தோமா காட்டறிந்து, சரிங்களா? காட்டை அழித்து ஆன்சர் வந்துருந்துச்சா, காடுருவாக்கி அழித்து, உருவாக்குதல் அழித்தல், சரிங்களா? நெக்ஸ்ட் கல்லுண்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல் இல்லை அப்படிங்கிறதா அதோட என்னது எதிர்ப்பதம், சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்மை, எதிர்ச்சொல் என்ன, மறுமை, சரியா? ஸோ பரிதி என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சூரியன், அதோட எதிர்ச்சொல் என்ன, சந்திரன், சரிங்களா? ஸோ சூரியன்னா என்ன, கதிரவன், வெய்யோன், சூரியன் எல்லாமே ஒரே பேர் தான், சூரியனை குறிக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ சந்திரன். ஸோ பருதினா என்ன, சூரியன், அதோட எதிர்ச்சொல் என்ன, சூரிய சந்திரன், சரிங்களா? ஸோ ஆப்போசிட் இருக்கக்கூடிய சரி சொல். ஏற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்வு, அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரக்கம், சரியா? ஸோ இடர் ஆளி நீங்குகவே, இதுவும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாடல் கொடுத்து இடர் என்பதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க துன்பம். ஸோ இடர்னா துன்பம், சரிங்களா? அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்பம், சரிங்களா? இங்கே ஆன்சர் ஏயிலேயே இருக்கு, சரிங்களா? எதிர்ச்சொல்லுக்கு ஆன்சர் தெரியாம இந்த ஆளு தான் ஆன்சர் ஏயில இருந்துச்சுன்னா அது தப்பாக தான் மோஸ்ட்லி இருக்கும்னு சொல்லியிருக்காரேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ கொஸ்டினை படித்து பார்த்துட்டு தான் ஆன்சர் போடுங்கன்னு சொன்னேன். எதிர்ச்சொல்லுக்கு ஏன் ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லவே இல்லை, சரியா? ஸோ நகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனிங் சிரித்தல், எதிர்ச்சொல் என்ன, அழுதல், சரிங்களா? நெக்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியம், எதிர்ச்சொல் ஐஞ்சிருங்காப்பியம், சரிங்களா? ஸோ உயர்திணை அக்ரிணை, ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு 400 பார்த்துட்டு வந்தோம்ல, ஸோ அது அப்படியே நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் தான், அதில் இருந்து தான் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா? அதை படிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், சரியா? ஸோ அதில் கொடுத்துட்டு இருக்கத நாங்களே படிச்சுக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்கிற கொஸ்டின் கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ அந்த 400ஐயும் வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னா டைம் எக்ஸஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே எடுத்துக்கொண்டாந்து தான் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அது படிக்கும் போதே ஓரளவு புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியம், அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஐஞ்சிரும் காப்பியம், சரிங்களா? ஸோ எளிது, இதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிது. கலர் நிலம், ஸோ என்ன, கலர் நிலத்தில் நம்ம என்ன பண்ணிப்பாங்க, புல் விளையலாம் அங்கே புதல்வர்கள் விளைந்திட முடியாது, பாடல் இருக்கா? ஸோ கலர் நிலம், இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருந்திய நிலம், சரிங்களா? ஸோ எதுக்கும் உதவாதது தான் என்ன, கலர் நிலம். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருந்திய நிலம் அப்படிங்கிறது, சரியா? ஒருமை தெரியும் நமக்கு, பன்மை, சரிங்களா? இது டைரக்ட். ஸோ ஈதல், இதுவும் மேலே நமக்கு வந்துருந்துச்சா? ஸோ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றல், கொடுத்தல் ஏற்றல். மிசை, மிசையோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே, இது அதிகமாக இந்த கொஷின் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு மேலே நம்ம பார்த்தோமா, அதில் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாவதே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான், சரிங்களா? ஸோ அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி அங்கே இருந்தே நமக்கு இங்கே கிடச்சிரும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடுக, சரிங்களா? ஸோ மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோமா எது தவறானது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. கீழே ஒருவேளை 4 கொடுத்து இது 4ல் எது சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், இல்லை இது 4ல் எது தவறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும், சரியா?
ஸோ அணுகு எதிர்ச்சொல் என்ன? விலகு. ஐயம் தெளிவு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பொய்மைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உண்மைக்கு தான் பொய்மை. ஸோ ஊக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலகுன்னு கொடுத்துருக்காங்க. சோர்வு உண்மைனா பொய்மை. அப்போ என்ன? ஐயம் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பேதையர். சரிங்களா? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவில்லாதார். திருக்குறளே வந்து சேரும். ஸோ என்ன? ஆப்ஷன் ஏலே அறிவிலார்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன? அறிவுடையார் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான எதிர்ப்பதம். சரிங்களா? மோஸ்ட்லி எதிர்ச்சொல் பார்க்கும் போதே அதோட பொருள் என்னங்கிறதையும் ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அக்ரிணை உயர்திணை மேலே இருக்கும்போது சொன்னேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஊக்கம் அதோட எதிர்ப்பதம் என்ன? சோர்வு. அணுகு விலகு நீக்கு சேர்த்தல். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஊக்கம் சோர்வு மேலேயே நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் கீழே. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போகிறோம். எதுக்காக மேலே வச்ச கொஸ்டின் எகெயின் பார்த்த கொஸ்டின் ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது, அதையே திரும்ப கொண்டாந்து இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எகெயினும் கொண்டாந்து வைக்கிறோம். சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணிட்டு வேற கொஸ்டின் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் குறைய தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுவே இதே கொஸ்டினை ஒரு 5 தடவை பார்க்கும்போது எந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கோ அதே கொஸ்டின் திரும்பவும் ரிப்பீட் ஆகி வரலாம். சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்கும் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்குதல் தருதல். எதிர்ச்சொல் என்ன? தராது. சரிங்களா? நெக்ஸ்ட் மருள் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெருள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சோம்பல் எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. சரிங்களா? சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். ஸோ என்ன? எந்த வேலையும் செய்யாமல் அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பு. சரிங்களா? ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் திருக்குறள்லே இருக்குமா? ஸோ இனிய இனிமையான இன்னாத இனிமை இல்லாத. சரிங்களா? ஸோ இனியனா இனிமை இன்னாத இனிமை இல்லாத. சரிங்களா? ஸோ மாணவன் எதிர்ப்பதம் மாணவி. சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு வேணா அந்த 400ஐயும் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லவை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீயவை அதோட எதிர்ச்சொல் என்ன? நல்லவை. ஸோ விசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் ஃபர்ஸ்ட் அதோட பொருள் கவலை. அதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி. व्यसனமா இருக்கேன் ஏதோ கவலைப்பட்டிருக்கோம். இது மோஸ்ட்லி ஊர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வார்த்தைகள் தான். சரிங்களா? ஏதோ व्यसனமாவே இருக்கு. ஸோ மனசு கவலையா இருக்கு அப்படிங்கிறது அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. அணுகு எதிர்ப்பதம் என்ன? அணுகு அப்படின்னா பக்கத்துல போறது. எதிர்ப்பதம் விலகி போதல். சரியா? இன்னும் என்ன அப்படின்னா சில் காற்று தென்றல். சில்லென்ற காற்று. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்றல் அதை சொல்லுவோம். தென்றலுக்கு ஆப்போசிட் என்ன? புயல் வரப்போகுது. சரிங்களா? தென்றலுக்கு பின்னாடி புயல் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ தென்றல் அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா புயல். சரியா? உழவன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பாலுக்குரிய சொல். சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஆண் பெண். சரிங்களா? மாணவன் மாணவி தோழன் தோழி. அதே மாதிரி எதிர்பாலினம் உலத்தி. சரிங்களா? உழவர் உலத்தியர் போட்டுக்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உழவன் கொடுத்துருக்காங்க உலத்தி. சரிங்களா? எல் பகல். இது எதிர்ச்சொல் என்ன? சரிங்களா? இரவு. இது மேல ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். ஓதல். சரிங்களா? ஸோ ஓர்தல். சரிங்களா? ஓர்தல் அறிவுடையார். எதிர்ச்சொல் என்ன? அறிவற்ற. சரிங்களா? நெக்ஸ்ட் வனப்பு அப்படின்னா அழகு. எதிர்ச்சொல் என்ன? அழகின்மை. சரியா? ஸோ மேலே ஆல்ரெடி இதே ஒன்று தான் பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை. சரிங்களா? அதே கொஸ்டின் அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஐயம் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவு. தொன்மை எதிர்ச்சொல் என்ன? பழமை. அதோட எதிர்ச்சொல் புதுமை. சரிங்களா? ஸோ பழமை எதிர்ச்சொல் புதுமை. மிசைனா என்ன? மேலே. அதோட எதிர்ச்சொல் கீழே. சரியா? உண்மை எதிர்ச்சொல் என்ன? பொய்மை. இடர் ஆழி இதுல இடர். சரிங்களா? என்ன மேல ஆல்ரெடி பார்த்தோமா? துன்பம். ஆழி கடல். மேல என்ன கேட்டிருக்காங்க? இடர் ஆழி நீங்குகவே அப்படின்னு ஒரு வரியை கொடுத்துட்டு இதுல இடர் அப்படிங்கிறதோட எதிர்ப்பதம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இடர் ஆழி என்பதோட எதிர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க? ஆழினா கடல் தான். சரிங்களா? ஸோ இடர் அப்படிங்கிறது துன்பம். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன? துன்பத்துக்கு ஆப்போசிட்டு இன்பக்கடல். சரிங்களா? உண்மை
எதிர்ச்சொல் என்ன? பொய்மை. சரிங்களா? கொஸ்டின்ல புள்ளி வைக்கல. சரிங்களா? அங்கேயே உணமைன்னு இருக்கு. நீங்க ஏன் உண்மைன்னு படிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. உண்மை அதோட எதிர்ச்சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொய்மை. சரியா? உதித்த, மறைந்த. சரிங்களா? ஸோ விண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சேதம். சரிங்களா? ஸோ விண்ணப்படுறது, ஸோ சேதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விண்ணம்னா சேதம், ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேதமற்ற. ஸோ இன்சொல் இனிமையான சொல். சரிங்களா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன? வன் சொல். ஸோ இன்சொல் எதிர்ச்சொல் இனிமையான சொல். சரிங்களா? ஸோ அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க? ஆன்சர் ஏயிலேயே என்ன மீனிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வன் சொல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல்னா என்ன? அழித்தல். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? அதாவது என்ன, ஒரு லைன்லேருந்து ஒரு லைனை நீக்கிட்டோம், எடுத்து விட்டுட்டோம். திரும்ப கொண்டாந்து என்ன பண்ணுறோம்? சேர்த்து வைக்கிறோம், சேர்த்தல். எளிது, ஸோ என்ன? அரிது. கிளை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் வந்துட்டு உறவினர். சரிங்களா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளை அப்படின்னா என்ன அப்படின்னா உறவினர். அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா உறவினரோட எதிர்ச்சொல் யாரு? பகைவர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இரவலர், புரவலர். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கா? ஸோ சோம்பல், சுறுசுறுப்பு. சரிங்களா? ஸோ நல்கினால், எடுத்தால். சரிங்களா? ஸோ நல்கினாலோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தால். சாரி, நல்கினாலோட பொருள் கொடுத்தால். சரிங்களா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தால். ஸோ ஊக்கம், சோர்வு. சரிங்களா? ஐயம், தெளிவு. ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லும் போது சொன்னேன்னா அல்லும் பகலும். சரிங்களா? அல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு, அதோட எதிர்ச்சொல் தான் பகல். ஆப்ஷன் ஏயில இரவு இருக்கா? ஸோ இதோட எதிர்ப்பதம் தான் கேட்டிருக்காங்க, பகல். சரிங்களா? அணுகு, விலகி போதல். சரிங்களா? அணுகுதல் அப்படின்னா பக்கத்தில் போகிறது. அருகுற அப்படின்னா என்ன அப்படின்னா அருகல். சரிங்களா? எதிர்ச்சொல் தொலைவில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். இளமை எதிர்ச்சொல் முதுமை. சரிங்களா? எத்தனிக்கும், முயலும். நம்மளோட ஸ்கூல் புக்கில் சொல்லும் பொருளும் அப்படியே உள்ளதுதான். சரிங்களா? ஸோ எத்தனைக்கும் இதோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயலும். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயலாமை அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் நன்மொழி, நல்ல மொழி. அதோட எதிர்ச்சொல் என்ன? தீமொழி. இயற்கை எதிர்ச்சொல் செயற்கை. சரிங்களா? ஸோ புதுமணல், புதுமையான மணல். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை அந்த பாடல் வரும்போது அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடலுக்கு கீழேயே தான் இருக்கும் புதுமையான மணல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழ மணல். சரிங்களா? நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எளிது, அரிது. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்நியர், உறவினர். இரவலர், புரவலர். ஈதல், ஏற்றல். சரிங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். மேலே இருக்கிறது தான், வேற எதுவும் புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வரல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லவர்கள் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இகழும்படி. ஸோ நல்லவர்கள் தூற்றும்படி. ஸோ நல்லவர்கள் நம்மளை வந்துட்டு என்ன பண்ற மாதிரி வஞ்சகம் திட்டுற மாதிரி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தூற்றுதல் அப்படின்னா இகழுதல். அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போற்றுதல். சரியா? மிசை மேலே, எதிர்ச்சொல் என்ன? கீழே. சரிங்களா? ஸோ வெறுப்பு. சரிங்களா? ஸோ பள்ளம். வெறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை. சரிங்களா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பள்ளம். எள்ளுனா பகல் பார்த்தோம், அதோட எதிர்ச்சொல் இரவு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் பொறுத்துக்க, எதிர்ச்சொல்லை பொறுத்துக்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் கிடையாது, எதிர்ச்சொல். மேலே ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோமா? ஸோ எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். சரியா? ஸோ பிணி. சரிங்களா? ஸோ பிணிக்கு நோயும் உண்டு, துன்பமும் உண்டு. சரிங்களா? பிணினா நோயும் உண்டு, துன்பமும் உண்டு. ஸோ என்ன? இன்பம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட எதிர்ப்பதம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சோம்பல், சுறுசுறுப்பு.
உதித்த இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த. அந்நியர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறவினர். சரிங்களா? ஸோ நன்மைனா தீமை, பெரியதுனா சிறுமையது, ஒற்றுமைனா ஒற்றுமையின்மை, இப்போ உறவினர் அப்படின்னா பகைவர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் 4 நாளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரிங்களா? ஸோ நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா கீழே வந்து யாராவது டைரெக்டாக ஆன்சர் தானே சொல்லிட்டு போவீங்கன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அப்படி சொல்கிறதா இருந்தால் நாளையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஒரு 10 கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கொண்டாந்து வச்சுட்டு நாளையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னதான் நிறையா கொஷின்ஸ் எதுக்காக எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு கொஷினை பார்க்கலே என்ன பண்ணணும், இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு ரிவிஷன் விட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் 4ல் ஒரு 10-15 வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேதையார் அறிவற்றவர், அதோட எதிர்ச்சொல் என்ன, அறிவுடையார். ஸோ கீழேயே இருக்கு உற்றார்னா யாரு, உறவினர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்கும்போது இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாட்ச் விட்டுட்டு போயிருங்க. சரியா? புரவலர் இரவலர். சரிங்களா? ஸோ எளிது அதோட அதிர்ச்சொல் என்ன, அரிது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலவர். ஸோ என்ன மேலே இருக்கிறவங்க, மேலானவர். ஸோ அதோட எதிர்ப்பதம் என்ன, கீழவர். சரிங்களா? நெக்ஸ்ட் அருகுற, அருகில், அதோட எதிர்ச்சொல் என்ன, தொலைவில். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அமைதி அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமைதியோட எதிர்ச்சொல் என்ன, கோபம். சரிங்களா? ஸோ பீடு சிறப்பு, அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இழிவுபடுத்துதல். சோம்பல் சுறுசுறுப்பு. சரியா? உதித்த எதிர்ச்சொல் என்ன, மறைந்த. அணுகுதல் எதிர்ச்சொல் என்ன, விலகுதல். சரிங்களா? ஸோ இளமை எதிர்ச்சொல் முதுமை. ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டு தானே வந்தோம். சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர் மட்டும் அப்படியே பார்த்துட்டு போவோம். இரவலர் அப்படின்னா புறவலர். சரிங்களா? ஸோ ஊக்கம் சோர்வு. மேட்ச் த ஃபாலோயிங் அது அப்படியே தான் இருக்கு. அணுகு ஸோ என்ன விலகு. ஸோ அணுகு அப்படின்னா விலகு. நெக்ஸ்ட் என்ன, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு. சரிங்களா? உண்மை பொய்மை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீக்குதல் தேர்த்தல். படுகர் பள்ளம், அதோட எதிர்ச்சொல் என்ன, மேடு. சரியா? ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறும் காப்பியம். சரிங்களா? ஸோ நகுதல் சிரித்தல், எதிர்ச்சொல் என்ன, அழுகுதல். இடராளி நீங்குகவேல, இடர் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, துன்பம். சரிங்களா? ஸோ ஏற்றம்னா உயர்வு, அதோட எதிர்ப்பதம் என்ன, இரக்கம். சரிங்களா? ஸோ பருதி சூரியன், எதிர்ப்பதம் என்ன, சந்திரன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. கல்லுண்டு கல் இல்லை, ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோமா. இருநிலம் பெரிய நிலம், எதிர்ச்சொல் சிறிய நிலம். இடும்பைக்கும் இடும்பைப்படுவர், துன்பத்திற்கும் துன்பம் கொடுப்போர். இடும்பைனா துன்பம், அதோட எதிர்ப்பதம் என்ன, இன்பம். சரிங்களா? ஸோ தாழ்வு தாழ்ந்து போறது, அதோட எதிர்ப்பதம் என்ன, உயர்வு. இசை புகழ், அதோட எதிர்ச்சொல் என்ன, வசை. ஐயம் தெளிவு, எள்ளுனா பகல், அதோட எதிர்ப்பதம் என்ன, இரவு. சரியா? ஸோ உதித்த எதிர்ப்பதம் என்ன, மறைந்த. சரியா? காடு உருவாக்கி காடு அழித்து, ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். தொன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமை, அதோட எதிர்ப்பதம் என்ன, புதுமை. காய் அதோட எதிர்ப்பதம் கனி. கலர் நிலம் திருந்திய நிலம். சரிங்களா? மிசைனா மேலே, அதோட எதிர்ப்பதம் என்ன, கீழே. மேலே கொடுத்த அதே கொஸ்டின் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஈதல் அழித்தல், அதோட இது என்ன, ஏற்றல். சரிங்களா? அக்ரிணை எதிர்ப்பதம் உயர்தினை. பேதையார் பேதையார்னா அறிவில்லாதவர், எதிர்ப்பதம் என்ன, அறிவுடையார். சரியா? ஸோ நல்கும் தரும், எதிர்ப்பதம் தராது. உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. அந்நியர் உறவினர். மேதை எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேதை. மேதைனா எல்லாம் தெரிஞ்சவங்க, பேதைனா ஒன்றும் தெரியாதவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வெழுதுக. சரிங்களா? ஸோ புல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாழ்ந்த, அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலான அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிணி துன்பம் நோய் எல்லாமே.
அதோட எதிர்ப்பதம் என்ன? துன்பம்னா இன்பம். சரியா? வெற்பு பள்ளம். வெற்புனா மலை, அதோட எதிர்ப்பல் பள்ளம். சரிங்களா? நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. ஸோ என்ன? போற்றும்படி. தூற்றும்படினா என்ன அப்படின்னா இகழும்படி. ஸோ என்ன? அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போற்றும்படி. ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க? நல்லவர்கள் இகழும்படி. அந்த ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்தோமா? இங்கே அப்படியே அது மாறி வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நனைந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளபடை. சரிங்களா? ஸோ இந்த அளபடை பார்த்துருந்தோம். இதில் என்ன அளபடை வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பண்ணுவீங்க. ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசைன்னு 3 அளபடை இருக்கு. சரிங்களா? உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்த்துருந்தோம். உயிரளபடையில செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. சரிங்களா? ஈ வந்தாலே ஒரு அளபடைன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் 46வது கொஸ்டின்ல என்ன வகையான அளபடை இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆன்சரோட பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் பண்றீங்கன்னு பார்த்து வைப்போம். சரிங்களா? என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனைந்தலை உலகம் என்பதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நனைந்தலை அப்படின்னா என்னன்னா அகன்ற உலகம்னு பொருள். சரிங்களா? ஸோ இது முதல்ல என்ன பாட்டா? இங்க 2 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று சொல்லும் பொருளுமே நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ நனைந்தலைனா அகன்ற உலகம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. 2வது இந்த லைன் எங்க வந்திருக்கான்? முல்லைப்பாட்டில் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து புதுசாக 2வது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கு தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவிஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த லைனை கொடுத்து இது எந்த பாடலில் வருதுன்னு கேட்டால் ஆல்ரெடி இங்கே ஒரு பாட்டு பார்த்துட்டு போயிருக்கோம். ஸோ என்ன டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டினில். ஸோ முல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட் நனைந்தலை உலகம்னா என்ன அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். அகன்ற உலகம். ஸோ அகன்ற உலகம் அதோட எதிர்ச்சொல் என்ன? சிறிய உலகம். ஸோ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ரிவிஷனை இங்கே மாதிரி இப்படி பார்க்கணும் 3 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அழுக்காருடையான் திருக்குறள். சரிங்களா? ஸோ பொறாமை உடையவன் தான் அழுக்காறு, பொறாமை உடையவன். அதோட எதிர்ச்சொல் என்ன? பொறாமை அற்றவன். சரிங்களா? ஸோ துவ்வா இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பறித்தல். நன்மொழி இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல மொழி. நல்மொழிக்குனா அதோட எதிர்ச்சொல் என்ன? தீய மொழி, தீமொழி. சரிங்களா? ஸோ எத்தனிக்கும் முயலும் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோமா? ஸோ இதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ முயலாமை. சரிங்களா? எதிர்ச்சொல் எழுதுக. அல் இரவு. எதிர்ச்சொல் என்ன? பகல். ஸோ ஆன்சர் ஏல என்ன இருக்கு? இரவு இருக்கா? நல்கினால் எதிர்ச்சொல் என்ன? எடுத்தால். ஸோ நெக்ஸ்ட் ஸோ நண்பாற்றாராகி நயமிலை செய்வார்க்கும். இதில் நயமில என்பதோட பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? நன்மை. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளை அப்படின்னா என்னன்னா உறவினர்னு பொருள். சரிங்களா? ஸோ கிளைனா என்னன்னு நமக்கு மீனிங் தெரியணும். உறவினர். அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகைவர். சரிங்களா? ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டினை விட சொல்லும் பொருளுமா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ விண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சேதப்படுது. ஏற்கனவே பார்த்துட்டோம். விண்ணப்படுது மனசு ஒரு மாதிரி விண்ணமா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடது சேதமற்ற. சரிங்களா? தொன்மைனா பழமை. அதோட எதிர்ப்பதம் புதுமை. இடராளி துன்பக்கடல். எதிர்ப்பதம் என்ன? இன்பக்கடல். சரிங்களா? நெக்ஸ்ட் வனப்பு அப்படின்னா அழகு. எதிர்ப்பதம் என்ன? அழகின்மை. சரிங்களா? ஓர்தல் அறிவற்றவர். சாரி ஓர்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுடையார். ஸோ அதோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவற்ற. சரியா? சில்காற்று ஆல்ரெடி பார்த்தேன். தென்றல் அதோட எதிர்ப்பதம் என்னன்னா புயல். விசனம் என்பதோட எதிர்ப்பல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை. சரிங்களா? மேல ஆல்ரெடி பார்த்தோம். அதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி. ஸோ அல்லவை அப்படின்னா என்ன அப்படின்னா தீயவை. அதோட எதிர்ப்பதம் நல்லவை. இனிய இனிமையான. எதிர்ப்பதம் என்ன? இன்னாத. மருள் எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா தெருள். செங்கோல். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுங்கோல் அப்படிங்கிறது அதோட எதிர்ச்சொல். ஸோ தவறான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோமா? இரவு பகல், தன்மை வெம்மை, விருப்பு வெறுப்பு, அகலாது போகாது நீங்காது. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறாக இருக்கு. சரிங்களா? ஒருத்தார் பொறுத்தவர். ஸோ நெக்ஸ்ட் துவ்வா
ஸோ இதோட எதிர்ச்சொல் பறித்தல். ஆல்ரெடி ரிப்பீட் ஆகி தான் வந்திருக்கு. எடுப்பு இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடித்தல். இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்தது இந்த கொஸ்டின் தான் காமிச்சிருப்பேன் சரிங்களா. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் எழுதுறாங்க. அப்ப என்ன எழுதல சரிங்களா. ஸோ எழுதிலல். ஸோ கட்டுரை எழுதுறாங்க எழுதல. படித்தால் படிக்கல. ஸோ அதோட எதிர்ப்பதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அது நேர்மறையானது. எதிர்மறை அப்படிங்கிறது என்போ செய்யல அப்படிங்கிறது எதிர்ச்சொல் சரியா. ஸோ ஒப்புரவு உதவுதல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா உதவாமை. அணிந்து அருகில் எதிர்ச்சொல் என்ன தொலைவில். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய கொஷின்ஸ் சரிங்களா. ஏன் ஆப்ஷன் டிக்கு அப்புறம் ஆப்ஷன் இ இல்லை சரிங்களா. ஸோ இதில் ஆப்ஷன் இ இல்லை. இதே கொஷின் தானே புது கொஷினில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. இது பழைய சிலபஸ் பழைய கொஷின். மேலே பார்த்துட்டு வந்த இ ஆப்ஷன்லாம் புது சிலபஸ் புது கொஷின்ஸ் சரிங்களா. அப்போ பழைய கொஷினை நம்ம ஆல்ரெடி என்ன சிலபஸ் தான் மாறிடுச்சு. பழைய கொஷினை ஏன் ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரூஃப் தான் சரிங்களா. ஸோ இதே கொஷின் தானே அங்கே வந்திருக்கு. ஸோ இது பழைய சிலபஸ் பழைய கொஷின் பேங்க். மேலே ஈயோட இருக்கிறது புது சிலபஸ் புது கொஷின் பேங்க் சரிங்களா. ஸோ பழைய சிலபஸ் பழைய கொஷின் பேங்க்ல என்ன வந்திருக்கோ அதே தானே புது சிலபஸ்லையும் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இப்போ இருக்கிற புது சிலபஸுக்கான கொஸ்டினை ரிவிஷன் பண்ணோம்னா எகெயின் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற புது சிலபஸும் அதில் அடி வாங்கும்ல சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அரும்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெலிதல் சரியா. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேண்மை அப்படின்னா நட்பு. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகை சரிங்களா. ஸோ கேண்மைனா என்ன நட்பு. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகை அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இது போக ஆல்ரெடி நான் சொன்னோம்ல ஒரு 400 எதிர்ச்சொற்கள் இருக்கு. ஒரு தடவை வாட்சி விட்டு போயிடும் சரிங்களா. மிசை மேலே எதிர்ச்சொல் என்ன கீழே. ஆல்ரெடி கொஷின்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ இதை இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு போவோம் சரிங்களா. ஸோ மிசை மேலே சரினா சரியா இருக்கு. அப்போ என்ன தவறு. தகவிலார் தக்கார் தகவிலார் அவரவர் எச்சத்தால் திருக்குறள் இருக்கா. ஸோ என்ன ஒழுக்கமுடையவர் ஒழுக்கமற்றவர் வந்திருந்ததா. மகளிர் ஆடவர். பெண்ணுனா பெண் பாலுக்கு ஆப்போசிட்டு ஆண். சிறுவன் எதிர்பாலினம் சிறுமி சரிங்களா. அரசன் எதிர்பாலினம் அரசி. பெண்பாலுக்கு ஆண்பால் எதிர்பாலினம் ஆண்பாலுக்கு பெண்பால் எதிர்பாலினம் சரிங்களா. மாணவன் மாணவி தோழன் தோழி கொஸ்டின்ஸ்ல வந்துருந்துச்சா. எளிது அரிது ஈதல் ஏற்றல் உயர்திணை அக்திணை சரிங்களா. இது எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுத்த மெட்டீரியல் சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட்டோட கொஷின் சரிங்களா. ஸோ இப்போ இதை எதுக்காக கொண்டாந்து இங்கே வச்சிருக்கோன்னு தெரியுதா. ஸோ அப்படியே இது வரைக்கும் என்ன ஒரு 13 தான் பார்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 அப்படியே என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த 400 ஒரு தடவை வாட்ச் விட்டு போயிட்டா தப்பு கிடையாது சரியா. ஸோ எளிது அரிது உதித்த மறைந்த நீக்குதல் சேர்த்தல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் சோம்பல் சுறுசுறுப்பு பெரியது சிறிய சரிங்களா. அங்கே இருக்கிறது ஒரிஜினல் கொஸ்டின் இங்கே இருக்கிறது மெட்டீரியல். ஸோ எந்த இதுக்கும் மிஸ் மேட்ச் ஆகலை. சில பல சரிங்களா. பலனா என்ன பன்மை. அப்போ எதிர்ச்சொல் என்ன ஒருமையில் இருக்கக்கூடியது சில. உயரம் உயரமான ஆப்போசிட் என்ன குள்ளமாக இருக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஏறுதல் இறங்குதல் இழுக்கிறது. ஸோ என்ன முன்னாடி இருந்து பின்னாடி இழுக்கிறோம். ஸோ இங்கேருந்து அங்கே தள்ளி விடுறோம் ஆப்போசிட். ஸோ மேலே கீழே டைரக்டாக வந்திருக்கா. உயர்வு தாழ்வு தோற்றம் மறைவு இன்பம் துன்பம் பகைவர்னா யாரு நண்பன். மேலே ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் பகை அதுக்கு ஆப்போசிட் என்ன நண்பர்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அது சொல்லும் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அகம் புறம் பதில்னா கேள்வி விருப்புனா வெறுப்பு சேர்த்து பிரிந்து முன்னே அப்படின்னா பின்னே இங்க அப்படின்னா அங்க பெரிய சிறிய வெற்றினா என்ன தோல்வி. ஸோ விண்ணு மண்ணு. ஸோ விண்ணுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானம் மண்ணு அப்படிங்கிறது தர. ஸோ ஆகாயத்துக்கும் மண்ணுக்கும் ஆப்போசிட் சூரியன் சந்திரன் மாதிரி. உயரம் குட்டை உள்ளே வெளியே சூடான குளிர்ச்சியான பழைய புதிய நன்மை தீமை சரியா. ஸோ மகிழ்ச்சி துன்பம் பழமை புதுமை
செழுமைனா வறுமை, இம்மைனா மறுமை, மேடுனா பள்ளம். சரிங்களா? அருகில், தொலைவில், நினைத்தல், மறத்தல், மண்ணு, விண்ணு. மேலே மண் விண் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன மண்ணில் விண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. தேக்குதல், சாரி இது சேர்த்தல். ஸோ நீக்குதல். சரிங்களா? ஒரு 50 இருக்கும், 55 இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஒரு 15 கொஸ்டினாவது இதில் என்ன பண்ணியிருக்கு, அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகி வந்திருக்கா? ஸோ நண்பர், பகைவர், வெப்பம், குளிர்ச்சி, மேலே கீழே. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளோவில் போனால் அது ஒரு ஃப்ளோவில் வந்து நிற்கிது. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று குறுக்க வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? நம்ம தான் இப்போ தான் ஃப்ளோ பிடிச்சி போய்கிட்டே இருக்கோம். இந்த போர்டு வேற. சரியா? ஸோ நண்பர்கள், பகைவர்கள். நெக்ஸ்ட் வெப்பம்னா குளிர்ச்சி, மேல் அப்படின்னா கீழே. சரிங்களா? ஸோ உயர, தாழ்ந்த, விழுந்து, தாழ்ந்து, உள்ளே, வெளியே, மேலே ஏறுறது, கீழே இறங்குறது. உயர்திணை, அக்ஜினை அல்லது என்ன, தாழ்திணை. மெயினா உண்மை, ஆப்போசிட் பொய். பழமை, புதுமை. சரியா? இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அமுதம். சரிங்களா? எதிர்ச்சொல் என்ன, நஞ்சு. சோம்பல், சுறுசுறுப்பு. இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்துருச்சு. பெருமை, சிறுமை. சரிங்களா? ஸோ பெருமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த, சிறுமைனா என்ன, சிறுமையா, அதாவது என்ன அப்படின்னா உயர்ந்த, தாழ்ந்த. சரியா? நெக்ஸ்ட் இட்ட, எடுத்த. இது வந்துருந்துச்சா? நெக்ஸ்ட் பெரு, கொடு. மிகுதி, அதிகமாக, குறைந்த. புதுமை, பழமை, குறை. சரிங்களா? குறைஞ்சிருக்கிறது. நிறைனா அதிகமான. சரிங்களா? நீளும், நீண்டுகிட்டே போகிறது, நீளாது, அதோட எதிர்ச்சொல். நினைத்து, ஞாபகப்படுத்திக்கிறது, ஆப்போசிட் என்ன, மறந்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆனந்தம், இன்பம், எதிர்ப்பதம் என்ன, வருத்தம். இன்னல், துன்பம், அதோட எதிர்ப்பதம் இன்னர். சரிங்களா? கல்லார், கல்வி கற்காதவர், எதிர்ப்பதம் என்ன, கற்றார், கற்றவர், கல்லாதவர். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இளையோர், முதியோர். குறைய, கம்மியா இருக்கு, அது நிறைந்த. மெல்லிய, லேசானது, ஆப்போசிட் என்ன, தடித்த. முடியும், முடியாது. வேகமா, மெதுவா. கொழுத்த, சரிங்களா, பருத்த, அதோட எதிர்ச்சொல் இழைத்த. பல வகை, எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில வகை. விரைவாக, வேகமா, அதுக்கு ஆப்போசிட் என்ன, மெதுவா. நெக்ஸ்ட் கடினமான, டிஃபிகல்ட்டா, ஈஸியா. சரிங்களா? நெக்ஸ்ட் விழுந்து, கீழே விழுகிறது, அதோட ஆப்போசிட் என்ன, எழுந்து. இது ஒரு தடவை பார்த்துருந்தோம். சரிங்களா? உயர, உயர்வு, தாழ்வு. மகிழ்ச்சி, எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாழ்வு. சாரி, மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை. உண்மை, பொய். முடிவு, தொடக்கம். தோல்வி அப்படின்னா வெற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட் புதிய, பழைய. இது பார்த்தோம். உயர்ந்த, தாழ்ந்த பார்த்தோம். சரியா? புதிய, பழைய, கொடுத்து, வாங்கி, தோல்வி, வெற்றி. உயர்ந்த, தாழ்ந்த, சத்தமான, மெதுவா. இரவுனா பகல், மேடுனா பள்ளம். சரிங்களா? ஸோ மேடு, பள்ளம், மேடு. சரிங்களா? நெக்ஸ்ட் துயரம், இன்பம், வெளிச்சம்னா இருட்டு. ஸோ நன்மை, தீமை, புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, தோன்றும், உதிக்கும், மறையும். பகைவன், நன்மை. வேற்றுமை, ஒற்றுமை. மெய்மை, உண்மை. ஆப்போசிட் என்ன, பொய்மை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அன்பு என்னது, பகை. சரிங்களா? நெக்ஸ்ட் இனிய உளவாக இன்னாத குரல். அப்படியே தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன, இழிவு, தாழ்வு, உயர்வு. சரிங்களா? இடப்புறம், வலப்புறம். சரிங்களா? இம்மை, வறுமை. இன்னா, இனியவை, இனிய. சரிங்களா? நெக்ஸ்ட் உறங்கு, ஒளி. ஏமாற்றம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரக்கம். பழமை, புதுமை. பெருமை, சிறுமை. வெற்றி, சாரி வென்று, தோன்று, சாரி தோற்று. அங்க வெற்றி, தோல்வின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வென்று, தோற்று. சரிங்களா? வென்று விட்டான், தோற்று விட்டான். வெற்றி பெற்று விட்டான், தோற்று விட்டான், அது வேற. சரிங்களா? வெற்றி, தோல்வி அடைந்தான். வெற்றி, தோல்வி. வென்று, தோற்று. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குழுனா கூட்டமா இருக்கிறது, தனியா இருக்கிறது. சரியா? இது பன்மை, இது என்ன, ஒருமை. தொன்மை, அண்மை. சரிங்களா? தன், நா, பிற. சரியா? நெக்ஸ்ட் எளிய. சரிங்களா? கடுமையானது, அழிய, ஈஸியானது. இது என்ன அப்படின்னா இது வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் எட்டிய, எட்டுது, ஆப்போசிட் என்ன, எட்டல. செம்மை, ஆப்போசிட் கருமை. தீது, நன்று. கூடி, ஒன்று சேர்ந்து, எதிர்ப்பதம் என்ன, பிரிந்து.
நம்பி நங்கை சரிங்களா, திருநம்பி திருநங்கை. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்பால் பெண்பாலோட எதிர்பாலினங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் திண்மம் நீர்மம். ஸோ இது என்ன, திண்மம்னா கட்டியானது, நீர்மம் அப்படிங்கிறது தண்ணியோட உள்ளது சரிங்களா. ஸோ தம்மை வெம்மை. ஸோ காடு நாடு சரிங்களா. ஓரளவு ஸ்க்ரீன் பெருசாக தான் இருக்கு சரியா. நெக்ஸ்ட் வாங்குறது விற்கிறது சரிங்களா. ஸோ கலை கடை. போற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போற்றுதல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூற்றுதல் அப்படின்னா இகழுதல். போற்றும்படி இகழும்படி கொஸ்டின் வந்திருக்கா. ஸோ காய் கனி. அப்படியே இதுல இருந்து தாமா வந்திருக்கு சரியா. நெக்ஸ்ட் என்னிடம் உன்னிடம் சரிங்களா. ஸோ தெரு கொள்ளை. தன்னலம் சரிங்களா, சுயநலம், அது பிறர் நலம் சரிங்களா. தேய்ந்து வளர்ந்து. தனியாக சிங்கிளா, அது என்ன கூட்டமா ஒன்று சேர்ந்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போடு கீழே போடுறது மேலே எடுக்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேமித்தார் சரிங்களா, செலவு பண்ணாங்க. வறுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாதது, ஆப்போசிட் வேர்டு என்ன வளமை சரியா. புதுமை பழமை இயற்கை செயற்கை அப்படியே கிடக்கா. அகம் புறம் வாழ்வு தாழ்வு. வாழ்தல் தூற்றுதல் சரிங்களா. நினைக்கிறது மறைக்கிறது. கேடு கெட்டு போக நினைக்கிறது, நல்லா இருக்கிறது சரியா. நெக்ஸ்ட் பிழை திருத்தம். தூய்மை மாசு. புகழ்னா இகழ். நன்மைனா தீமை சரியா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ இனிய இன்னாவும் வந்துருச்சு, கனியும் காயும் வந்துருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் வெண்மைனா கருமை. அமைதியா இருக்கிறது அப்படின்னா அமைதி, குழப்பமா இருக்கிறது. நம்ம அமைதியானா எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பேசாம இருக்கிறது. குழம்பி போயினா குழம்பி, அதாவது என்ன அப்படின்னா அமைதியற்ற நிலையில இருக்கிறது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இசை வசை பார்த்தோமா. புகழ் இகழ். மேதை பேதை தன்மை வெண்மை. ஸோ இதை பார்த்துட்டு கொஷின் பார்க்கறதுக்கும் கொஷினை பார்த்து இதை பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ கொஷின் ஆல்ரெடி நம்ம மண்டக்குள்ளே ஆன்சர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நோட்ஸை பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருந்து தான் அங்கே வந்திருக்கோ அப்படிங்கிறது தோணுதா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பெருமை எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுமை. எளிது அரிது. ஓய்வு சரிங்களா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உழைப்புனா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நோதல் தனித்தல். தட்பம் வெப்பம். ஆக்கம் உருவாக்குதல். கேடு. ஆண்டான் ஸோ என்ன அடிமை சரிங்களா. ஸோ ஆண்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு கீழே இருக்கிறது அடிமை சரிங்களா. நெக்ஸ்ட் ஆங்கு இங்கு. இது அங்கு இங்கு, அதோட என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடில் சரிங்களா. ஸோ ஆங்கு அங்கு இங்கு ஈங்கு. ஸோ இங்கே அங்கே, அதோட எதிர்ச்சொற்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆசைப்படுறது நிராசை அப்படின்னா ஆசைப்பட்டது அடையாம போறது சரிங்களா. நெக்ஸ்ட் ஆண்டு ஈண்டு. ஸோ இகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட எதிர்ப்பதம் மகிழ்ச்சி. ஸோ இசை வசை கொஸ்டின் வந்திருக்கா. ஸோ இரவு பகல். இருள் ஒளி. இது இணைந்துனா தனித்து நிற்கிறது. லாபம்னா நஷ்டம். இன்சொல் வன்சொல். இனியது இன்னாது அப்படியே தான் இருக்கு கொஸ்டின் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உச்சந்தல உள்ளங்கால். ஸோ என்ன அதோட எதிர்ப்பதங்கள். உண்டுனா இல்லை, உயர்வுனா உயர்ந்து போறது, தாழ்ந்துனா தாழ்ந்தது சரிங்களா. நெக்ஸ்ட் உவத்தல் காய்தல். உள்நாடு வெளிநாடு. உள்ளூர் வெளியூர். ஊடல் கூடல். ஸோ ஊடல்னா என்ன அப்படின்னா சண்டை போட்டுக்கிறது. கூடல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சேர்ந்துக்கிறது சரிங்களா. ஸோ இது எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் இலக்கணத்துல வரும் சரிங்களா. ஊடலும் ஊடல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் நிறுத்தலும் நிமிர்த்தல் நிமித்தமும்னு சொல்லிட்டு திணைகள்ல வரும் சரிங்களா. ஸோ அங்க போய் பொருள் படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி வந்து நிற்கும் சரிங்களா. எதிர்த்தார் வரவேத்தார். வரவேற்கிறாங்க, சண்டை போட்டு என்ன பண்றாங்க ஆப்போசிட்டா எதிர்த்து வைக்கிறாங்க. எளிது ஸோ ஈஸியானது, அரிது கஷ்டமானது. ரிப்பீட் ஆகி தான் வந்திருக்கா. நெக்ஸ்ட் முதன்மை ஸ்டார்டிங்கு எண்டிங்கு. எட்டிய எட்டாதது. நட்பு பகை அப்படியே வந்திருக்கு. வெற்றி தோல்வி. அருள் மருள். அருமை எளிமை. அடைப்பு திறப்பு சரிங்களா. ஸோ திறந்து வைக்கிறது, அதோட எதிர்ச்சொல் என்ன அடைச்சு வைக்கிறது சரிங்களா. ஸோ அரியது எளியது. புகழ்ச்சி இகழ்ச்சி. இளமை முதுமை. கொஷின் தான் அப்படியே கிடக்கு சரியா. ஸோ வீரன்னா கோழை. இகழ்ந்து புகழ்ந்து சரிங்களா. ஸோ இகழ்றது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டு புகழ்றது சரிங்களா. ஸோ வீரன் கோழை. நெக்ஸ்ட் என்ன பழமை எதிர்ப்பதம் என்ன புதுமை சரிங்களா. அருகு பெருகு. மலர்தல் கூம்புதல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல வந்த கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ கனவு நனவு சரிங்களா. கற்றல் கல்லாமை. ஸோ களிப்புனா இன்பம். துயரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் சரிங்களா. ஸோ கவனம் கவனமா இருக்கிறது, மறந்து போறது.
கட்டுதல் ஒன்று சேர்க்கிறது அவிழ்த்து விடுறது, கஞ்சம் தாராளம் செலவு வருமானம் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஓங்குதல் அப்படின்னா உயர்ந்து போறது, ஒடுங்குதல் அப்படிங்கிறது அடங்கி போறது. சரிங்களா. ஏற்றம் தாழ்வு, ஸோ ஏறு இறங்கு, ஒருமை அதோட எதிர்ப்பதம் என்ன பன்மை, ஒற்றுமைனா வேற்றுமை, ஓங்கியது தாழ்ந்தது, ஓங்குதல் நடுங்குதல். சரிங்களா. தொன்மை புதுமை. சரிங்களா. தோன்ற மறைய. ஸோ துன்பம்னா இன்பம், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மறப்பது நினைப்பது, தொன்மை புதுமை, தோன்ற மறைய வளர்ச்சி வளர்ந்து போகிறது, தேங்கி நிற்கிறது, வளர்ச்சி குன்றுறது. சரிங்களா. நெக்ஸ்ட் அகநகர் புறநகர், அகப்பொருள் புறப்பொருள், அகத்திணை புறத்திணை, அகம் புறம் அங்கு இங்கு மூணுமே பார்த்துட்டு வந்தோமா. ஸோ நெக்ஸ்ட் அகலுதல் விட்டுட்டு போகிறது, கிட்டுதல்னா கிட்ட வருது. சரிங்களா. அந்தம் ஆதி, ஆதி தொடக்கம், அந்தம் முடிவு. ஸோ என்ன முடிவு அதோட எதிர்ப்பதம் தொடக்க. ஸோ அடி முடி. ஸோ அடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்டிங்கு, ஸ்டார்டிங் சாரி முடிங்கிறது என்ன, அடிங்கிறது என்ன அப்படின்னா அடிப்பகுதி, முடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்கம். சரிங்களா. அண்மை அருகில், சேய்மை தொலைவில். சரிங்களா. அரிது சரிங்களா எளிது. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோமா. அரிதுனா கடினமான, எளிது. அருள் மருள். சரியா. அவ்விடம் இவ்விடம், அறம் மரம். சரிங்களா. ஸோ கருமைனா வெண்மை, இது நிறத்தோட எதிர்ப்பதம். காக்க காத்து நிற்கிறது, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டு விடுறது. சரிங்களா. ஸோ காலம் அகாலம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காழ்ப்பு நயப்பு, குணம் குற்றம், குறைவு அதிகமாக இருக்கிறது சாரி கம்மியாக இருக்கிறது, எதிர்ப்பதம் நிறைவு. சரிங்களா. கூடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சேர்றது பிரிகிறது. சரிங்களா. 5 திணைகள் மேலே என்ன கூடல் ஊடல்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிதல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடு எதிர்ப்பதம் வாங்குதல். சரிங்களா. நெக்ஸ்ட் கொடுமை, ஸோ என்ன செம்மை. ஸோ நெக்ஸ்ட் திண்மை எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொய்மை திண்மையற்ற. தாழ்வு உயர்வு. சரிங்களா. தாங்குனா விட்டுவிடு, தன்மை வெண்மை, தள்ளுதல் தள்ளாமை, இது பார்த்தோமா. நெக்ஸ்ட் தழுவு, ஸோ தள்ளு. தவம் அவம். சரிங்களா. தன்னலம் பிறர் நலம். ஸோ தட்பவெப்பம் பார்த்தோம். தக்கார் தகவிலார் அவரவர் எச்சத்தால், தக்கவன் தகாதவன் வேர்டு அப்படியே மாறி வந்திருக்கு. சரிங்களா. ஸோ தக்கார்னு வந்துருச்சு, இங்கே தக்கான்னு வந்திருக்கு, அவ்வளோதான். சேர்த்தல் பிரித்தல், சேய்மை அண்மை, வரவு செலவு, செல்வம் வறுமை, செங்கோல் கொடுங்கோல். இந்த செங்கோல் வந்து நின்றுச்சா சௌக்கியம் அசௌக்கியம், நல்லா இருக்கேன் நல்லா இல்லை. சரியா. நெக்ஸ்ட் சுருக்கம் பெருக்கம். ஸோ சுருக்கம்னா என்ன மினிமைஸ் ஆகிறது, பெருக்கம்ங்கிறது என்ன மேக்சிமைஸ் ஆகிறது. சரிங்களா. சுருங்கி போகிறது அதிகரிக்கிறது. ஸோ சுபம் அசுபம், சுகம் துக்கம், நல்லது கெட்டது, செய்வார் செய்யார், செய்கிறேன் செய்யலை. சரிங்களா. சிறப்பு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழிவு. சரிங்களா. சான்றோன் படித்தவன், மூடான் முட்டாள். சரிங்களா. சாந்தம் அமைதியான, உக்கிரம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்து அசத்து சாரி சத்து அசத்து. சரிங்களா. நெக்ஸ்ட் சஞ்சலம் துணிவு, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெளிவு, இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ல பார்த்தோம். சரிங்களா. கொள்வினை கொடுப்பினை. சரியா. ஸோ தீமை எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நன்மை, துக்கம் சுகம். சரிங்களா. தூய்மை கலப்பு, தொகை விரி, இதோட எதிர்ப்பதம். வெற்றி தோல்வி, தோன்றுக மறைதல், கொஸ்டின்ல வந்திருக்கு. நண்பகல் நள் இரவு, பகல்னா இரவு, நல்லது கெட்டது, நல்வழி அல்வழினா தீவழி, நற்குணம் தீக்குணம், நன்மை தீமை, நாற்றம் துர்நாற்றம். சரிங்களா. ஸோ நினைவு மறதி, ஞாபகம் சாரி நியாயம் அநியாயம். சரிங்களா. நீண்ட குறுகிய, நீதி எதிர்ப்பதம் அநீதி, நுண்மை பருமை, நேசம் பகை, கொஸ்டின்ல வந்திருக்கு. பருத்தல் சிறுத்தல் வந்திருக்கு, பள்ளம் மேடு வந்திருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாலர் விருத்தர், இது மட்டும் தப்பாயிருச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் புண்ணியம். சரிங்களா. ஸோ பாவம்னா புண்ணியத்தை சேர்த்திருக்கோம். பிடித்தல் விட்டு விடுதல், பிணக்கம் இணக்கம். சரிங்களா. புகழ்ச்சி இகழ்ச்சி, புதியது பழையது, பூரித்தல்
என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமகிழ்ச்சி கொள்ளுதல். வாடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுருங்கி போறது. சரிங்களா? நெக்ஸ்ட் விருப்பு வெறுப்பு, வாழ்க வீழ்க, வாழ்வுனா தாழ்வு, வற்றிய. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தளர்த்த. ஸோ இங்க நல்லா பாருங்க, தளர்ந்த கிடையாது, தளர்த்த. சரிங்களா? ஸோ வற்றியனா வாடி போறது, தளர்ந்து வாடி போறது. ஸோ இது என்ன தளிர்த்த. சரிங்களா? ஸோ லீ தளிர்ந்த கிடையாது, தளிர்த்த. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளைதல், வளைஞ்சு போறது, நிமிர்தல். வலப்புறம் இடப்புறம், வரவு செலவு, மேற்கொள்க, கைவிடுக, மேலார் கீரால், மேதை பேதை. கொஸ்டின்ல வந்திருக்கா? ஸோ என்ன மென்மை வன்மை. சரிங்களா? மூதேவி, இது ஸ்ரீதேவி. மூடு திற, முற்பகல் பிற்பகல், முன்பு பின்பு, மறைதல் வெளிப்படல், மருள் தெருள், மரியாதை அவமரியாதை, மடித்தல் விரிதல், மங்களம் அமங்கலம். இது சிலபஸ்ல கிடைக்கு. சரிங்களா? போலினா அசல், பொய்மைனா சாரி வாய்மை பொய்மை. ஸோ பொய் மெய். ஸோ பொய்மை இந்த இடத்துல என்ன பண்ணணும் மெய்மைன்னு வரணும். சரிங்களா? பேதம் அபேதம். ஸோ பெரியது சிறியது, பெரும்பான்மை சிறுபான்மை. ஸோ விவேகி அவிவேகி. சரிங்களா? நெக்ஸ்ட் வெண்மை தன்மை, வேண்டுதல் வேண்டாமை, அசைகிறான் அசைகின்றிலான். இதெல்லாம் இலக்கணப்படி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அசைவான் அசைகிறான் அசையான், அடையும் அடையார், அணைக்கிறாள் அணைக்கின்றிலள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணைவாள் அணையாள், அழுவார் அலார், ஆடின் ஆடா, ஆடுறா ஆடலை, ஆழ்வார் ஆளார். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் கேட்கல. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கணும். சரிங்களா? இடித்தித்தது. சரிங்களா? இடித்தித்தது. சரிங்களா? இடித்திலாது, இடிக்கும் இடித்திலாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அது மறுபடி இடிக்கும் இடியாது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் சரியா? இயம்பினான் இயம்பிழல், இயம்புவார் இயம்பார், ஈந்தார் ஈத்திளர், ஈவாய் ஈயாய், உண்டாய் உண்டிலை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பியூர் இலக்கணம். சரியா? நெக்ஸ்ட் ஊதுகின்றது ஊதுகின்றலது. இந்த மாதிரி எதிர்ச்சொல் இது வரைக்கும் கேட்கல. ஊதுக ஊதாத, எழுந்தேன் எழுந்திலன், எழுவேன் ஏழேன், ஏற்றாய் ஏற்றிலை, ஏற்பாய் ஏழாய். இதை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருமை பன்மைன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி வர்றதான். ஆனால் இது வரைக்கும் பழைய கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம், புது கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். ரெண்டுலையுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேட்கல. அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்களா? தொடுவாள் தொட்டு பார்க்கறது, தொடால். சரிங்களா? தொட்டான் என்ன தொட்டுளன், தேயும் தேயாத, தேய்ந்தன தேய்ந்தில, தின்பான் தின்னான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தின்றான் தின்றிலன், சேர்வாய் சேராய், சேர்ந்தாய் சேர்ந்திலை, சொல்லும் சொல்லாத, சென்றன சென்றில. சரிங்களா? சிரிக்கும் சிரிக்காது, சிரித்தது சிரித்திலது, கொடுத்தார் கொடுத்திலர், கேட்கிறாய் கேட்கின்றில்லை, கூவும் கூவாது, கூவியது கூவிற்றலது. சரிங்களா? குடியா குடிக்கும், குடித்தனை குடித்தில, காப்பாய் காக்கிறது, காவாய்னா காக்காதது. சரிங்களா? காண்பாய் பார்க்கிறது, காணாயினார் பார்க்காதது, கற்பான் கற்கிறது, கற்றிலன் கல்லாதது, ஓடும் ஓடுகிறது, ஓடா ஓடாதது, ஓடின ஓடின்றில். நெக்ஸ்ட் ஒளிவாய் ஒளியாய், ஒளிந்தாய் ஒளிந்திலை. ஸோ இதெல்லாம் இலக்கணத்தை பேஸ் பண்ணி ஒருமை பன்மை படி வர்றது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த கொஸ்டின்ல கேட்கல, அது வரைக்கும் நல்லது. சரியா? தோண்டிலர் தோண்டிற்றிலர், தோண்டுவார் தோண்டார், தோன்றாங்க தோண்டல, நடந்தாய் நடந்திலை, நடுங்கின நடுங்கிற்றில, நடுங்கும் நடுங்கா. ஸோ இது எல்லாமே என்ன ஒரே வேர்டு தான் வரக்கூடியது. சரிங்களா? நின்றான் நின்றிலன், நிற்பால் நில்லால், நிற்கின்றன நிற்கின்றிலர், நீந்துகின்றனர் நீந்துகின்றிலர். சரிங்களா? பன்மை. நொந்தன நொந்திலை, நோவு நோகாய், நோவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நொடிஞ்சு போறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாடுகிறாய் பார்த்திலன், சாரி பாடுகின்றாய் பார்த்திலன், பார்ப்பான் பாரான். சரிங்களா? மடிந்தார் மடிந்திலர், மடிவார் மடியார், மடிந்தான் சாரி வந்தான் வந்திலான், வருகின்றான் வருகின்றிலன். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குகன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது இல்ல, ஸோ அதுல வரும். சரிங்களா? வருவான் வாரான், வரும் வாரா, வருகின்றின வருகின்றில, வாழ்வாய் வாளாய், விட்டான். சரிங்களா? ஸோ விட்டன விடா, விடலை விட்டுட்டான். சரிங்களா? வீழ்ந்தேன் விழுந்துட்டோம், விழுந்திலேன் விழுகலை, விழுவேன். சரிங்களா? விலேன். ஸோ இடும்பைனா துன்பம்னு பார்த்தோம், இன்பம் இது மட்டும் வந்திருக்கு. சரியா? லாஸ்டா பார்த்த ஒரு 100ல். நெக்ஸ்ட் வெந்தார் வெந்திலர்,
வைக்கிறார், வைக்கின்றனர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லை. ஸோ மேலே இருக்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம். கொஸ்டினில் 95%க்கு இந்த மெட்டீரியல்ல இருந்தே வந்து சேர்ந்துருச்சு. சரிங்களா? ஒரு லைன் கொடுத்துருந்தாலும் அது இந்த லைனுக்குள்ளே தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை எகெயின்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய 2 வினை சொற்களோட பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ வினை அப்படின்னா என்ன? செயலை குறிக்கக்கூடியது. ஸோ 2 சொற்களுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் நிறைய டாபிக் இருக்கு. இரு சொற்களோட குறில் நெறில் வேறுபாடு சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 வினை சொற்களோட வேறுபாடு. ஸோ அப்போ என்ன 2 சொல்லுமே ஏதோ வினையான சொல்லா இருக்கும். சரியா? வினை அப்படின்னா செயலை குறிக்கக்கூடிய சொற்களா இருக்க போது 2 சொற்களோட வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்மளோட கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கலைத்தல், கலைத்தல். சரிங்களா? ஸோ மயங்கொலிகள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக தான் வரக்கூடியது. சரியா? இதுக்கு பேர் என்ன? வகர லகரம் சொல்லுவோம், நகர லகரம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதே டாபிக் தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே வினை சொற்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கலைத்தல் அப்படின்னா அழித்தல். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சு விடுறது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக ஒரு பொருள் இருக்கு, டேபிளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை கலைச்சு விடுறது. சரிங்களா? ஸோ அழித்தல். இந்த கலைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சோர்தல், களைப்பா இருக்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்ந்து போய் இருக்கிறது. சரியா? ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கலைத்தல், அழித்து போத அழித்தல், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சு விடுறது, மொத்தமாக அழிச்சு விடுறது. இந்த கலைத்தல் அப்படிங்கிறது களைப்பா இருக்கு. சரிங்களா? வெயில்ல நடந்து வந்தது களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரிங்களா? ஸோ களைப்புன குறிக்கக்கூடியது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா வினைச்சொற்கள். சரியா? நெக்ஸ்ட் பணித்து, பணிந்து. சரிங்களா? பணித்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்களை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் போடுற மாதிரி வருது. சரிங்களா? ஸோ பணிந்து அப்படிங்கிறது நம்மளே பணிஞ்சு நடக்கிறது. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தலைவர் தொண்டர்களை பணிந்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். சரிங்களா? ஸோ என்ன தொண்டர்கள் தான் பணிஞ்சு போவாங்க, தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்டர் போடுற இடத்துல இருப்பாரு. ஸோ தொண்டர்கள் பணிஞ்சு போவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தப்பு. நெக்ஸ்ட் தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். ஸோ தலைவரே பணி செய்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு, தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஸோ என்ன அடிபணிந்து நடந்தனர். சரிங்களா? ஸோ அப்போ இது கரெக்டு. ஸோ தலைவர் பணிந்து நின்றார், தொண்டர்களும் பணிந்து நின்றனர். இது ஆன்சரை மேக் பண்ணி வர்றப்போ தப்பு. சரிங்களா? தலைவர் ஆர்டர் போடுறாரு, தொண்டர்கள் பணிஞ்சு வர்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தொண்டர்கள் பணித்தனர். சரிங்களா? தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க, தலைவர் தான் என்ன பண்ணுவார், ஆர்டர் போடுவார். தலைவர் தொண்டர்களிடம் பணிந்து நடந்தார். ஸோ இதுவும் தப்பு. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 வினைகளோட பொருள் வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சென்டென்ஸ் எதுபடி கரெக்டாக மேக் ஆகி வருது அப்படின்னா தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். ஸோ வேலை செய்ய மாதிரி ஆர்டர் போடுறாரு, தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பணிஞ்சு நடக்கிறாங்க அப்படிங்கிறது சரியானது. சரியா? நெக்ஸ்ட் விளை, விளை. இதுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மயங்கொலிகளில் பார்த்துருப்போம். சரியா? மூணாவதா ஒரு விளையும் பார்த்தோமா, விருப்பம், வகர லகரம், நகர லகரம், மகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது விளை, பொருளோட மதிப்பு. சரிங்களா? எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளைச்சல், உண்டாக்குதல் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் பிளர் ஆகி வருது அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி எடுத்து வைக்கிற கொஷின்ஸ் கிடையாது, டைரெக்டாக ஒரிஜினல் கொஷின்ஸை அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் கொஷின்ஸை டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரிஜினல் கொஷின் டவுன்லோட் பண்ணுவோமா, ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறதுனால அதோட குவாலிட்டி என்னவோ கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். சரியா? ஸோ ஆல்ரெடி ஸ்கேன் பண்ண பேப்பரு, அதை கட் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்த பேப்பரு, இதோட ஒரிஜினல் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோட வீடியோவோட குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பொருளோட மதிப்பு, விலை எவ்வளவு. சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விளைச்சல். ஸோ வந்துட்டு என்ன உருவாக்குதல், உண்டாக்குதல். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது விலையோட மதிப்பு, ரெண்டாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளைச்சல், உருவாக்குதல், உண்டாக்குதல், லாஸ்டா இருக்கிறதுனா விளைனா விருப்பம். சரியா? ஆல்ரெடி மேல பார்த்துட்டு வந்தோமா ஒரு கொஸ்டின், பணிந்து பணித்து. சரிங்களா? ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? பணிந்து போதல். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடங்கி போகிறது. பணித்து போதல், கட்டளை இடுறது. ஸோ பணிகிறது அப்படின்னா இந்த பணிந்துங்கிறது அடங்கி போதல். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் என்ன பண்ணாரு, பணித்தாரு, தலைவர் கட்டளை போட்டாரு, தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பணிந்து அடங்கி போனாங்க. சென்டென்ஸா மேல பார்க்கும்போது கரெக்டா இருந்துச்சா? நெக்ஸ்ட் ரெண்டு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டறிக. குவிந்து, குவித்து. சரிங்களா? ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தன, தப்பு. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். ஸோ இங்க என்ன அப்படின்னா குவிந்தனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் குனிந்தேன். சரிங்களா? ஸோ குவிந்தேன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ இங்க என்ன குவிந்தனர் அப்படிங்கிறது அவர்கள் குவிந்தனர். குவித்தனர் அப்படிங்கிறது பொருளை கொண்டாந்து ஒன்று சேர்க்கிறது. சரிங்களா? இப்போ கற்களை குவித்தனர், கரெக்ட். சரிங்களா? மக்கள் குவிந்தனர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? கற்கள்னா என்ன, பொருட்களை கொண்டாந்து ஒன்னா குவிச்சு வைக்கிறாங்க. மக்கள் அனைவரும் ஒன்றா என்ன பண்ணாங்க, திரண்டு குவிந்தனர் அப்படிங்கிறது பொருள் தர்ற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தனர், குவித்தன. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். சரிங்களா? சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. குவிந்தனர்ங்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை குறிப்பிடக்கூடியது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாராட்டுக்கள் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன, பாராட்டுக்கள். குவிந்தனர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்மையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? ஸோ அது தவறு. சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரிசு பொருட்கள் பாராட்டுக்கள் குவிந்தன, கரெக்ட். ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? ஸோ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஸோ பாராட்டெல்லாம் குவிஞ்சது. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, பரிசு பொருட்களை குவித்தனர். மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டாந்து குமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாராட்டெல்லாம் வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவிந்தனர். சரியா? நெக்ஸ்ட் முதலாளி. மேல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்ததுதான். முதலாளி டேஷ் தொழிலாளி. முதலாளி பணித்தார், வேலை செய்யும்படி கட்டளையிட்டார். பணிந்தார், தொழிலாளி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலையை செஞ்சாரு. சரியா? நெக்ஸ்ட் பரி. பரி ஃபர்ஸ்ட் இருக்கிற பரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறங்குதல். சரியா? குதிரையும் குறிக்கும். இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை அப்படிங்கிறப்போ என்ன ரெண்டு வினைகளோடதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன பரினா இறங்குதல். இந்த பரி அப்படின்னா அபகரித்தல், ஒருத்தவன்ட்ட இருந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு போறது. சரியா? ஸோ இந்த பணி பணித்து தான் மறுபடி வந்திருக்கு. பணிந்து பணித்து. சரிங்களா? ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஸோ கயல்விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். சரிங்களா? தப்பு. ஆசிரியர் பணிந்து கூறினார், கயல்விழி பணித்து படித்தாள். ஸோ இங்க என்ன பணிந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டரை ஏத்து நடக்கிறது. இங்க டீச்சர்ஸ் தான் ஆர்டர் போடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டரை கேட்டு நடப்பாங்க. சென்டென்ஸ் தப்பு. சரியா? நெக்ஸ்ட் கயல்விழி பணித்து படித்தால் ஆசிரியர் பணிந்தார். இதுவும் என்ன, இந்த சென்டென்ஸை அப்படியே ஷஃபிள் ஆக்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இங்க என்ன ஆசிரியர் பணித்ததால் ஆர்டர் போட்டதுனால கயல்விழி பணிந்து மரியாதையோட படிச்சா அப்படிங்கிறதா என்ன சரியானது. சரியா? இங்க என்ன பண்ணிருக்காங்க, சரியான தொடரை கண்டறிக. அப்போ என்ன ரெண்டு சரியா இருக்கணும். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். ஸோ கரெக்ட். தலைவர் பணிக்கிறது, ஆர்டர் போடுறாரு, அந்த வேலையை தொண்டன் என்ன பண்றான், பணிஞ்சு செஞ்சான். சரியா? சரி. தலைவர் பணிந்த, தலைவர் தான் ஆர்டர் போடுறாரு. சரிங்களா? பணிந்தங்கிறது ஏற்று நடக்கிறது, இது தப்பு. அப்ப இங்கேயே தப்பு விட்டுறலாம். மூணாவது தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான், ஆர்டர் போடுறாரு, செய்யறாது, சரி. சரிங்களா? நாலாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம். தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான், இதுவும் என்ன பண்ணிருக்கு, இங்க வர்றது இங்க வந்திருக்கு, தப்பு. அப்போ 1 3 சரியா இருக்கு.
2ம் 4ம் தப்பா இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறானதுன்னா வேற ஆன்சர் வரும். சரியானதுன்னா வேற ஆன்சர் வரணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 1ம் 3ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுதல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பணிவுடன் நடத்தல். பணிந்து அப்படின்னா பணிஞ்சு போறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டரை ஒபே பண்ணி போறது. பணிந்து நடத்தல். பணித்து நடத்தல்ங்கிறது என்ன? ஆர்டரை போடுறது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேட்டு ஃபர்ஸ்ட் பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடக்கிறது. பணித்துனா கட்டளை இடுதல். ஸோ தலைவன் வந்துட்டு என்ன பண்ணாரு? பணித்து தலைவர் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? பணிந்தான். ஒரே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கா? ஸோ இரத்தல் இரத்தல். ஸோ இரத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கையேந்துதல். இரவுக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவலர் மேலே பார்த்தோமா புறவலர் அப்படின்னு சொல்லிட்டு இரவலர் அப்படின்னா கேட்கிறவங்க, புறவலர் அப்படின்னா கொடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எதிர்ச்சொல்ல பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? இரத்தல் அப்படின்னா யாசகம் கேட்கிறது, கையேந்துதல். இந்த இரத்தல் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போதல், மரணம். சரிங்களா? ஸோ என்ன கையேந்துதல். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரணிக்கிற இறப்பு. ஸோ இறங்கு இறங்கு இரக்கம் காட்டுதல். இறங்குனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா? கருணை காமிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இறங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே மரத்துல இருந்து கீழே இறங்கு. சரிங்களா? ஸோ இங்க என்ன கருணைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன இறங்குனா மேலே போன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. சரிங்களா? ஸோ மறுபடியும் இங்க என்ன கேட்டிருக்காங்க? இறங்குனா கருணை காட்டு. இங்க என்ன இங்க வாங்குறது தப்பு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வா, இறங்கி வாங்குறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கருணை செய்தல். இது என்னது? தூரப்போ. இறங்குனா மரத்து மேல இருக்கா, மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுதான். சரிங்களா? ஸோ நாளையுமே பார்த்து விட்டுட்டோம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெறி நெறி. சரிங்களா? 2 வினைகளோட பொருள் வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன இந்த நெறி அப்படின்னா வழிப்படுத்துதல் ஒன்று தெரியும். சரிங்களா? இப்போ வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு? 3க்கு வந்திருக்கு. இது தப்பு. ஆப்ஷன் டியை நம்ம எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இந்த நெறினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறு வெறு. ஸோ வெறுனா வெறுப்பு 2 இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த வெறு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா? ஸோ ஆன்சர் 2 தான் தெரியுதுன்னா எலிமினேட் பண்ற ஆப்ஷனை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் உரி உரி. சரிங்களா? உரினா என்ன அப்படின்னா கலற்றுதல். இந்த உரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூக்கு கயிறு. சரிங்களா? சரி தூக்கு. அருந்து அருந்து. சரிங்களா? இங்க என்ன டிஃபரெண்ட்? ரூ டிஃபரெண்ட். சரிங்களா? அருந்துதல் தண்ணீர் குடித்தல், பருகுதல். சரிங்களா? நீர் அருந்துதல். இந்த அருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துண்டு பட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருந்து. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சீரிய சீரிய. ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? ரீ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? சீரும் சிறப்பும் பெருமை பெற்ற. சரிங்களா? இந்த சீரிய என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபம் கொண்டு. பாம்பு என்ன பண்ணும்? கோபம் கொண்டு சீறி போகுமா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இது பெருமை பெற்ற சீரும் சிறப்பும் சீரிய. சரியா? இந்த சீரிய என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபம் கொண்டு பாம்பு சீருதுன்னு சொல்லுவோம்ல அது. சரிங்களா? ஸோ சீரிய அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமையான சீரும் சிறப்பும். 2வதா இருக்கிறது சீரிய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பு சீருது அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ சீருதல். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 வினைகளோட பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2ம் என்ன வினை சொற்கள். சீரிய சீரிய. சரிங்களா? ஸோ சீரிய அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சீரும் சிறப்புமாக பெருமை பெற்ற. இந்த சீரிய என்ன அப்படின்னா கோபம் கொண்டுதல். பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா சீரி படம் எடுக்குது. ஸோ கோபமா? ஸோ இதுக்கு கோபம் கொண்ட. இந்த சீரிய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமை பெற்ற. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 வினைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஈந்தால் ஈன்றாள். சரிங்களா? ஈந்தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தாள். சரிங்களா? இந்த ஈன்றாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெற்றெடுத்தாள்.
பசு கன்றை ஈன்றது. ஸோ என்ன அப்படின்னா பெற்றெடுக்கிறது. சரிங்களா? இந்த ஈந்தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொடுத்தாள். சரிங்களா? ஸோ ஈகை கொடுக்கிறத குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? ஸோ 2 வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய 2 வினைச்சொற்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தன. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நிறைந்த பழக்கலவை நிறைந்த ஜாடியில் நிறைத்தனர் தண்ணீரை நிறைத்தன. பழக்கலவையில் என்ன பண்ணியிருக்காங்க பழக்கலவை நிறைஞ்சிருக்கு. ஸோ தண்ணியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைச்சாங்க. ஸோ நம்ம தான் அதை செய்கிறோம். ஸோ ஆர்டர் கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பிழையான வாக்கியத்தை கண்டறிக. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க சரியானது எதுவும் கேட்கல. பிழையான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டினை ஒரு தடவை பார்த்துக்கிறோம். சரிங்களா? வெள்ளம் அடைத்து வந்த மணல் குவிந்தது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்ததுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் கையில் காசு சேர்ந்தது. ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஆசிரியர் ஆர்டர் போறாரு மாணவர்கள் பணிந்தனர். சரிங்களா? பூவின் இதழ்கள் விரித்தன கிடையாது விரிந்தன. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வினை மாறி இருக்கு. ஸோ தவறானது தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. சரிங்களா? 4 தான் தப்பா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சேர்ந்து சேர்த்து. சரிங்களா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. மார்க் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ தவறானதான் கேட்டிருக்காங்க. ஊருக்கு போய் சேர்ந்தேன் நான் தான் சேர்ந்துட்டேன் கரெக்ட். சரிங்களா? அவன் பணம் சேர்த்தான் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். சரிங்களா? சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள் சேர்ந்துட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர் இல்ல சேர்த்தனர். பள்ளியில் சேர்த்தனர் வரணும் இல்லையா? ராமுவை ஆமா சேர்ந்தனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. சேர்த்தனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரியா? இல்ல ராமு பள்ளியில் சேர்ந்தான் அப்படின்னு வந்துச்சுனாலும் சரியானது. சரியா? நெக்ஸ்ட் தொடுத்தல் தொடுதல். சரிங்களா? ஸோ தொடுதல் அப்படிங்கிறது என்ன தொட்டு பார்க்கிறது தீண்டுதல். இது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? தொடுதல்னாலே தொட்டு பார்க்குதல் தீண்டுதல். அதுக்கு நேராக இருக்கிறது என்ன தொடுத்தல். சரிங்களா? அணிந்து கொள்ளுதல். சரிங்களா? ஸோ கையில் வளையல் தொடுத்தால் வளையல் என்ன பண்றாங்க அணிந்து கொண்டால். பூவை என்ன பண்றாங்க தலையில தொடுத்தால் அணிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தொடுத்தல் அப்படிங்கிறது அணிதல். இந்த தொடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீண்டுதல் தீண்டி பார்க்கிறது. சரியா? ஸோ மறைந்து மறைத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 2 தொடரை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? மறைந்து மறைஞ்சு போறது. சரிங்களா? பேசிக்கா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மறைச்சு வைக்கிறது மறைத்து. சரிங்களா? அதுபடி பார்ப்போம். பசி கண்ணை மறைத்தது சரி. உணவு உண்டதால் பசி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறைஞ்சது இதுவும் என்ன அப்படின்னா சரி. சரிங்களா? ஸோ பசி கண்ணை மறைந்தது தப்பு. உணவு உண்டதால் பசி மறைத்ததும் தப்பு. இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தப்பு 2 சரி. இங்க என்ன கேட்டிருக்காங்க சரியானது தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா 1ம் 2ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. ஸோ அப்போ என்ன தவறானது அப்படிங்கிறப்போ 3ம் 4ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. ஸோ சரியானது எதுன்னு கேட்டால் அதை எழுதியிருப்போம். தவறானது எதுன்னு கேட்டால் தவறானதை கண்டுபிடிச்சிருக்கணும். சரியா? ஸோ 2 வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக. சரிங்களா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக சரியா டேஷ் அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் இங்க என்ன வந்தான். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான். அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வருகின்றான் அப்படின்னு பார்த்தா என்ன தப்பு. சரிங்களா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான். அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வருவான் இன்னும்னு இருக்கா? ஸோ தப்பு. சரியா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வருவான். அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரமாட்டான். அதுவும் என்ன இங்க என்ன கொடுத்துருக்காங்க பொருத்தமான விடை எடுத்து எழுதுக. 2 வினைகளோட பொருள் வேறுபாடு இருந்து சென்டென்ஸ் மேக் ஆகணும். சரிங்களா? ஸோ என்ன கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். இன்னும்
வரல. ஸோ என்ன ஆன்சரு ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் 2 வினைகளோட பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை கண்டறிக. சரிங்களா? குவிந்து குவித்து. சந்தையில் குவிந்த. சரிங்களா? ஸோ குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து. ஸோ பழத்தை என்ன பண்ணாங்க? குவிச்சாங்க. குப்பையை என்ன பண்ணாங்க? குவிச்சாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? அப்ப குப்பையை வண்டியில குவித்தார்கள் அப்படிங்கிறதா என்ன சரியானது. சரிங்களா? ஸோ என்ன இதுவும் தவறானது. இங்க என்ன சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது தப்பு. சரிங்களா? சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது சென்டென்ஸ் படி என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ நாளையும் 2வது ஆன்சர் இருக்கு அப்படின்னா 3 நாளையும் விட்டுற வேணாம், 3 நாளையும் சேர்த்து பார்த்துக்கிறங்க. சரியா? கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான். சரிங்களா? ஸோ என்ன கல்வியின் சிறப்பை உணர்த்தி மாணவன் வராது. ஸோ என்ன உணர்ந்த மாணவன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இங்க என்ன அதே தான் வந்திருக்கு. நானா வந்துட்டு தப்பு. ஸோ என்ன மயங்கொலிகள் முடிச்சுட்டு இந்த டாபிக் வந்திருக்கணும். கரெக்டா? நம்ம அப்படிதான் வந்திருக்கோம். கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். ஸோ என்ன கண்ணன் வனைந்தான் நிலையில் பானைகளை வளைத்த. சென்டென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக் ஆகாது. சரிங்களா? கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைத்த. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டென்ஸ் என்ன பண்ணாது. 2 வினைகளோட அடிப்படையில் சென்டென்ஸை மேக் பண்ணணும். தப்பு. ஸோ இதுவும் தப்பு. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் அப்படிங்கிறதா என்ன சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பொருந்து பொறுத்து. ஸோ என்ன பொருத்துதல் ஒன்று சேர்க்குதல். சரிங்களா? பொருந்துதல் ஒன்றோடு ஒன்று பொருந்தி கொள்ளுதல். சரியா? மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க என்று கவனி. ஸோ ஆன்சர் என்ன ஏ தான். ஸோ கீழே உள்ளதை பார்ப்போம். மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா என்று பொருத்தி கவனி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்கிற ஒரு டாபிக்கும் வருமா. ஸோ அதோட அடிப்படையிலையும் இந்த சொற்கள் அமைஞ்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. ஸோ பூ விரிந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயில் தோகையை விரித்தது. இது ஒன்றுலேயே கரெக்ட். சரிங்களா? ஸோ மயில் தனது தோகைகளை விரித்தது. சரியா? சென்டென்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கும் போதே ஓரளவு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அடங்கு அடக்கு. அடங்குங்கிறது நம்ம அடிபணிச்சு போறது. அடக்குங்கிறது அடுத்தவங்களை என்ன பண்றது அடக்கி பார்க்கறது. ஆன்சர் என்ன காவலர் அடக்க திருடர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 வினைகளோட வேறுபாடு இருந்து பிழையான தொடரை தேர்ந்தெடுக. சூப்பர். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இங்க என்ன காவலர்கள் அடக்கினர் ஆர்டர் போடுறாங்க. திருடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அடங்கி போயிட்டாங்க. இதுவே என்ன ஆசிரியர்களும் அடக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அடங்கி போவாங்கன்னு வரலாம். சரிங்களா? மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். இதுவும் சரிதான். சரிங்களா? ஆசிரியர் அடக்க மாணவன் அடங்கினான். கரெக்டா? ஆர்டர் போடுறார் ஆசிரியர், ஸ்டூடெண்ட்ஸ் ஒபே பண்ணி அடங்கிட்டாங்க. சரிங்களா? இங்க ஆசிரியர்கள் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். தப்பு. ஆசிரியர்கள் அடக்கியதால்னு வரணும். சரியா? நெக்ஸ்ட் குவிந்து குவித்து 2 வினைகளோட பொருள் வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ குவிந்து குவிந்து குவித்து. குவித்துனா நம்ம கொண்டு போயிட்டு ஒன்று சேர்க்கிறது. மேலே ஆல்ரெடி பார்த்தோமா குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். சரிங்களா? ஸோ என்ன ஒன்றா கிடக்கிற பூவை எடுத்து மொத்தமாக குவிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டு. பூக்களை பிரித்தும் சேர்த்தும் வைத்தனர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க 2 வினைகளை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. சரிங்களா? நெக்ஸ்ட் திருந்து திருத்து. திருந்துனா என்ன தன்வினை நான் பண்றது. திருத்துனா அடுத்தவங்களை திருத்த போறேன். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். சரிங்களா? ஸோ மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனம் திருந்திட்டான். அவனே வந்துட்டு என்ன பண்றான் திருந்திட்டா அவனோட பேப்பரை திருத்துறது. சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க மனம் திருத்திய தப்பு.
மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன் வராது, திருத்தினேன் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஸோ எல்லாமே தப்பு தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. மாற்று. சரிங்களா? ஸோ மாறுங்கிறது மாறி போகிறது, மாற்றுங்கிறது ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர்றோம். சரிங்களா? ஸோ மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாறு வேடத்தால் மாறு வேடவிட்டத்தால் மனம் மாறி பரிசு பெறவில்லை, தப்பு. மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக்கொண்டான், தப்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பணிந்து பார்த்தோமா? முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தது. ஒரு 4 கொஸ்டினை பார்த்துட்டு வரும்போது பணித்துனா என்ன, பணிந்துனா என்னங்கிறது நமக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். பணிந்துனா கட்டுப்படுத்துதல், பணித்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரவிடுதல், கட்டளையிடுதல் எல்லாமே. சரிங்களா? விரித்து காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. இதே கொஸ்டின் அங்கே ஆப்ஷன் ஏல ஆன்சரா பார்த்துட்டு வந்தோம். சரியா? ஸோ பணிந்து ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் தான், அதே எக்ஸாம்பிள் வந்துகிட்டு இருக்கு. சரியா? பணித்தவுடன் ஆர்டர் போட்டாரு, மாணவன் என்ன பண்ணிட்டான்? பணிஞ்சிட்டான். சரிங்களா? ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் தப்பா வந்துருச்சா? ஆசிரியர் வகுப்புக்கு வர பணியாததால் மணி பணித்தான், சென்டென்ஸ் தப்பா? மணி வகுப்புக்கு வர பணிந்து, இது சென்டென்ஸ் மிஸ்மேட்சாவே கிடக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியா? முதல்ல ஆப்ஷன் பில பார்த்தோம், இங்கே ஆப்ஷன் ஏல வந்து கிடக்கு. சரிங்களா? விரித்தது மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை என்ன பண்ணுச்சு? விரிச்சிச்சு அப்படிங்கிறது சரியானது. சரியா? ஸோ பணித்து தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை என்ன பண்ணாரு? பணிந்தார். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல? ஆர்டர் போட்டிருக்காங்க. யாருன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகளை யாரு? அமைச்சர் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன்? தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். சரிங்களா? சூரியன் டேஷ் நேரத்துல மறைஞ்ச நேரத்துல நான் பொருளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைத்து வைத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மறைந்த, எந்த ரைன்னு பார்க்கணும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன மயங்கொலிகள் பார்த்துட்டு வந்திருந்திருக்கணும். ஸோ மறைந்த நேரத்தில் நான் பொருளை டேஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறைத்து வைத்தேன். சரியா? பணித்து பணிந்து. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் போடுறது, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஒபே பண்ணி நடக்கிறது. மன்னன் வேலையை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலை செஞ்சது. மன்னன் ஆர்டர் போடுறான், மக்கள் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க? ஆர்டர் ஒபே பண்ணி நடக்கிறாங்க. சரியா? அழிந்து மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். புரியுதா? அழிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமூவ் பண்றோம், அழிஞ்சு போறது நம்மளே அழிஞ்சு போறோம். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான், தப்பா? மரங்கள் அழியாததால், இது சென்டென்ஸ் தப்பு. மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழிந்தான், இதுவும் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் தப்பு தான். சரியா? ஸோ பணிந்து ஆர்டர் போடுறது, பணித்து ஆர்டர் ஒபே பண்றது, பெரியோரை பணிந்து. சரிங்களா? கீழே என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். ஸோ என்ன ஆர்டர் போடுறது பெரியவர். சரிங்களா? சேர்த்து வைக்கிறது, சேர்ந்து அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஆக்கிக்கிறது. ரெண்டோட பொருள் என்னன்னு சொல்லி தெரியும். சரிங்களா? சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர். சரிங்களா? இங்க என்ன? சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர், ஒன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க? தேடுறாங்க. சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் விரித்தது. ஸோ என்ன? மலர் விரிந்தது, பூவோட இதழ்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு? அங்கே ஏல வந்துச்சு, பில வந்துச்சு, இங்க டில வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன? மயில் தொகையை விரிச்சதுங்கிறது சரியானது. பொருந்துக. ஸோ விடையினை சரியாக பொருத்தி. சரியா? வேலையில் பொருந்து. ஸோ என்ன அப்படின்னா
பொறுத்து இருத்தால் காலம் கைகூடும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வினையோட பொருள். ஸோ ரெண்டு சொல்லுமே இங்க நம்ம கொண்டாந்து சேர்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா விடையை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தா சரியானது. ஸோ ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஒரு சென்டென்ஸ் படி இதெல்லாம் கரெக்ட். நம்ம இங்க கொண்டாந்து ரெண்டு வினையுமே என்ன பண்ணணும் சேர்த்து வைக்க போறோம். சரியா? அறுத்து அருந்து. ஸோ என்ன அப்படின்னா கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா அறுக்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருந்து போது நீங்கி போகுது. சரிங்களா? கதிர் அருந்ததால் தப்பு. கதிர் அருந்து இதுக்கும் தப்பு. அறுத்துங்கிறது கரெக்ட். சரிங்களா? கதிர் அறுத்த போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரல் அருந்ததுங்கிற சென்டென்ஸ் கரெக்ட். நீங்கு நீக்கு. நீங்குனா நான் நீங்கி போறது. சரியா? ஸோ நீக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளி விடுறது. நானே போறது அடுத்தவங்களை தள்ளி விடுறது நீக்கு. டிஃபரெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. என் பெயரை வந்துட்டு இந்த லிஸ்ட்லேருந்து நீங்க அதாவது என்ன அப்படின்னா நீக்கி விட போற அப்படின்னா நீ நீங்கி போ அப்படிங்கிறது சரியானது. சரிங்களா? பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. ஸோ இதுங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சாரி தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெயரை நீக்கியவுடன். ஸோ பெயரை இதுல இருந்து என்ன பண்றோம் நீக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க பள்ளியை விட்டு நீங்கு. ஸோ நீங்கிப்போ. நெக்ஸ்ட் இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால். ஸோ நான் நீங்கி போறேன் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு நீங்கிப்போ. சரிங்களா? ஸோ என் பெயரை நீக்கு. நெக்ஸ்ட் தவறான பதிவுகளை நீக்க வேண்டும் என்று நினைத்து நீக்கி விட்டேன். ஸோ நீங்கணும் நான் தான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சேன் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தப்பா இருக்கு. சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டென்ஸ் முழுமை பெற்று வரல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றோட பொருள் வேறுபாடு அறிந்து கேட்டிருக்காங்க. சேர்ந்து சேர்த்து அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கற்களாக கட்டினர். சரிங்களா? ரெண்டு வினைகளோட பொருள் வேறுபாடு. புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புதைந்தது புதைத்துங்கிறது நான் புதைச்சு வைக்கிறது. இதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுன்னா சென்டென்ஸ் என்ன பண்ணலாம் முடிச்சு வைக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழினா கொடுத்தல். சரியா? ஸோ விரிந்தது காற்று வீசியதால் பூவிந்தல்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. அதே கொஸ்டின் ரிப்பீட்டட். சரிங்களா? சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி ஆசிரியர் என்ன பண்றாரு சேர்த்து வச்சார். ஆணவர்கள் சேர்ந்து. ஸோ இரு வினைகளோட பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை கண்டறிக. சரிங்களா? மாணவர்கள் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஆசிரியர் திரும்ப அவங்களை என்ன பண்ணாரு சேர்த்து வச்சாரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு வினைகளோட பொருள் வேறுபாடு இருந்துக்கிறக. நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு டேஷ் என்றன. சரிங்களா? நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துனா ஜாயிண்ட் ஆகி நம்ம போறது. சேர்த்துங்கிறது அடுத்தவங்களை சேர்த்துக்கிறது. புரிஞ்சா? சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர் பிரிந்திருந்த கணவன் மனைவியை சேர்த்து வைத்தனர் அப்படிங்கிறது சரியானது. சரியா? மாறு மாற்று. சரியா? மாறுங்கிறது நான் மாறி போறது. சரிங்களா? மாற்றுங்கிறது அடுத்தவங்களை மாத்துறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். சரிங்களா? எழுதுமாறு என்ன பண்ணாரு மாற்றினார் அப்படிங்கிறது சரியானது. சரியா? பேலன்ஸ் இருக்கிற மூணையும் படிச்சா நமக்கு ஆன்சர் ஓரளவு தெரிஞ்சிடும். விளை இது ஆல்ரெடி பார்த்தோம். பொருளோட மதிப்பு. இந்த விளை அப்படிங்கிறது என்ன விளைச்சல் உண்டாக்குதல். மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. இதுவும் ஆல்ரெடி பார்த்தோமா? பணிந்து இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். பெற்றோர் என்ன பண்றாரு ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டனர் பார்த்து வந்தோம். சரிங்களா? மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் மேலே என்ன பண்ணியிருக்காங்க ஆன்சர் விரித்து விரிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க கொஸ்டினை கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணியிருக்காங்க ஆன்சர் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ விரிந்தன பூக்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது அப்படிங்கிறது சரியானது. ஸோ மாறு மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று. சரிங்களா? ஸோ ரெண்டும் சரியானது.
சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் என்ன பண்ணாரு சேர்த்து வச்சாரு. ஸோ இதுவும் புது 2வது தடவை வந்திருக்கு. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இந்த மயில் தொகையும் பூவும் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஆன்சர் கொடுத்தும் கொஸ்டின் வந்திருக்கு, கொஸ்டின் கொடுத்து என்ன ஆயிருக்கு ஆன்சர் வந்திருக்கு. பெரியோர்கள்ட்ட படிந்து நடக்க வேண்டும் என ஆசிரியர்கள் பணித்தார். நீங்கு நீக்குக என் பெயரை இதுல என்ன கேட்டிருக்காங்க தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படிங்கிறது என்ன தவறாக பொருந்திருக்கு. ஸோ கொஸ்டினை படிச்சு பார்ப்போம். இந்த கொஸ்டின் நானுமே மிஸ்டேக் பண்ணேன் சரிங்களா. ஸோ இத்தனை கொஸ்டின் பார்த்துக்கிட்டு வந்தும் என்ன பண்ணிட்டேன் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ எகெயின் நம்ம வந்துட்டு நார்மலாக கிளாஸ்லேயே இந்த மிஸ்டேக் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் போயிட்டு என்ன ஒரு பதற்றத்தோடு உட்காந்துருக்கும் போதும் கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் எகெயின் நீங்கள் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு திரும்ப எகெயின் ரீகெயின் பண்ணியிருக்கேன். இதே கொஸ்டின் மேலே பண்ணிட்டு திரும்ப வந்தேன் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வரையில கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் இந்த கொஸ்டினை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்க நமக்கு என்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அடுத்த தடவை என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணி கொண்டு போயிடும் சரிங்களா. திருந்து திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் பார்த்துட்டு தான் வந்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரிச்சது சரிங்களா. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், இன்னும் அவன் பையன் வரல சரியா. இந்த கொஸ்டின் என்ன மேலதான் பார்த்துட்டு வந்தோம். எகெயின் 2வது தடவை அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. உரி கலற்றுதல், இந்த உரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய 2 டாபிக் எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம் சரியா. சிலபஸ் படி ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம், 2வது கிளாஸ்ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துருந்தோம், சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை 3 சேர்த்து பார்த்தோம் சரியா. மயங்கொலிகள் பார்த்துருந்தோம், ரகர ரகர வேறுபாடுகள், இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் மயங்கொலிகள் 8 எழுத்தும் இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் பார்த்துருந்தோம். இந்த வேர்ச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் சரிங்களா பெயரச்சம் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிலக்கணத்தை மொத்தமாகவும் சேர்த்து பார்த்துருந்தோம். இன்னைய கிளாஸ்ல எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 2 வினைச்சொற்களோட பொருள் வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன டாபிக் சரியா. ஸோ இதுவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிருச்சு சரியா. ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன எதிர்ச்சொல் எல்லாத்தையும் உட்கார்ந்துருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரீட் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏன் வரும் வராதுங்கிறத எல்லா கொஸ்டினுக்குமே சேர்ந்து பார்த்தோம் சரிங்களா. போன கிளாஸ்லாம் ஒரு 10 சொன்னேன், பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டே ஓடிட்டேன் சரியா. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணும்போது ஒரு குட்டினியூண்டு டாபிக் சரிங்களா, சின்ன டாபிக் இதுக்கே ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதனால தான் பேலன்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு போகிறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க பேலன்ஸ் விட்ட கொஸ்டினை நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-15 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் டீட்டெயில்டாக. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. இல்லை எங்களுக்கு டீட்டெயில்டாக தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதையும் சொல்லிடுங்க. ஆனால் 10 கொஸ்டின் வச்சு மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. இன்னும் ஒரு 10 கிளாஸஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ஒட்டுமொத்த சிலபஸையும் பார்த்துட்டு போகணும் சரியா. ஸோ இது பேசிக் ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் வந்துட்டு டிஸ்கஷன் 2-3 சேர்த்து தான் கொண்டு போவோம் சரிங்களா. ஸோ 3 பேரையும் சேர்த்து தான் நம்ம கொண்டுட்டு போக முடியும் சரியா. ஸோ இன்னமும் இதோட பேசிக் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன மிஷன் 100ல் இருக்குது, அதில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீட்டெயில்டாக பார்த்துருவாங்க. அது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கும் சரியா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் வாட் இஸ் வாட்டுங்கிறத மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும், இதுவே எனஃப் தான். இன்னமும் புரியலை டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துங்க சரிங்களா. ஆல்ரெடி இதே சிலபஸ் ஒரு 70% கவர் ஆகி இங்கே கிடக்கு சரியா. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டராக இருக்காது, நம்ம தான் ஆர்டர் பண்ணிக்கணும் சரியா. ஸோ இந்த டாபிக் ஆனால் எல்லாமே அங்கே இருக்குது சரியா. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிவிஷனோட சேர்த்து கொண்டு போகிறதுனால இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணத்தையும் முடிச்சு வச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு டாபிக் பெண்டிங் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் அயச்சொற்கள் கலைச்சொற்கள் பார்க்கும்போது இது அங்கே வந்து ஒன்று சேர்ந்துக்கின்றோம். ஸோ நான் அது எந்த டாப்பிக்கில் வருதுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம்னு 3 டாபிக் இருக்குது. இந்த 3 சிலபஸில் கிடையாது, ஆனால் ஒரே கிளாஸில் இந்த 3ஐயும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்து முடிச்சு விட்ருவோம் சரியா. ஏன் அப்படின்னா எதிர்ச்சொற்களை கெடுந்தனிக அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் அதோட எதிர்ச்சொல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சொல்லும் பொருளில் வரலாம் சரிங்களா, விடுபட்டதை கண்டறிகள் சேர்ந்து வரலாம், பொருந்தாதது கண்டறிகிற வரலாம். ஸோ இந்த டாப்பிக்காவது வந்துடும், திருக்குறள் இருக்கு அணி இலக்கணம் வந்துடும், ஏதாவது ஒன்றில் யாப்பு இலக்கணம் வரக்கூடாதா. ஸோ யாப்பெல்லாம் டைரெக்டாக இது வரைக்கும் சிலபஸில் கேட்டது கிடையாது, கேட்டிருந்தாங்க. திருக்குறளில் அணி இலக்கணம்ங்கிற ஒன்று சிலபஸுக்குள்ளே கிடையாது, இது வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதையும் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு கிளாஸில் பார்த்து விட்டுட்டு போயிட்டு திரும்ப சிலபஸ் படி கண்டினியூ பண்ணி போவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.